என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, நாளைக்கு உறுதியா வரும். அப்படி எனக்கு ஏதாவது நேர்ந்தால் இந்த கும்பலம் இதை பாதுகாக்கிற இந்த அரசும் பொறுப்பேற்கும். அதாவது ஒரு பண்ற படம்ன்றது வீரபாண்டியனுடைய ரசிகர்கள் செய்யற வேலை. தோழர், இந்த காணொலிக்கு பிறகு உங்களை கால் பண்ணி கூப்பிட்டாங்களா காவல்துறை? எப்படி உங்களை அப்ப கட்சிக்கு என்ன விதி இருக்கு? இவங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எப்படி சொல்லிக்கிறாங்கன்றத நம்ம கேள்வி. இதுல வேற அப்பாவித்தனமா முகத்தை வச்சுக்கின்னு அறிக்கை விட்டுட்டு இருக்காரு வீரபாண்டியன். வேண்டுமென்றே பொய் பிரச்சாரத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார். யூடியூப் சேனலில் அதே போன்று அதை மையப்படுத்தி சில வார பத்திரிகைகளில் ஊடகத்தை மிரட்டுறதுக்காக, கருத்து சுதந்திரம் பறிக்கிறதுக்காக இப்படி ஒரு அச்சுறுத்தலை பொது வெளியில ஒரு அறிக்கையா ஒரு பொறுப்பு மிக்க கட்சியினுடைய தலைவராக இருந்து செஞ்சிருக்காரு. தொடர்ச்சியாக இத்தகைய பொய் பிரச்சாரத்தில் ஈடுபடுபவர்கள் மீது சட்டபரமான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் என்கிற எச்சரிக்கையை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளைக்கு நாங்களாம் நீதிமன்றத்தை நாடவே மாட்டோம்ப்பா. எங்களுக்கெல்லாம் வழக்கறிஞர்களே இல்லையா? நீதிமன்றம் எங்களுக்கு தெரியாதா? இந்த ஒரு படத்துல ஒரு உண்மை தெரியாத அந்த கதையை சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு நீங்க ஓய்க்கிறாங்க, மக்கள் கிட்ட போய் சொல்லுங்க, இதெல்லாம் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அது சொல்ல உங்களுக்கு திராணி இல்லையா? இப்ப நியாயப்படுத்துறாரு, இந்த கொலையை நியாயப்படுத்துற மாதிரி தான். இதை விசாரிக்கிறதுக்கு துப்பு இல்லாத காவல்துறை எங்களுக்கு நோட்டீஸ் ஒரு ஊராது. இந்த வழக்கில் எப்படியாவது சேர்த்து வச்சிருவாங்களான்ற பதற்றம் ராமச்சந்திரனோட காவல்துறைக்கு அதிகமா இருக்கு. அந்த ஆய்வாளருக்கு அறிவு இல்லை, எங்க வீரபாண்டியனுக்கு அறிவு. நீதிமன்றத்தை நாடுவோம், உச்ச நீதிமன்றம் வரையுமானாலும். இப்ப ஆரம்பத்திலேயே இவ்வளவு ஒரு குளறுபடி இருக்குது, இவ்வளவு ஒரு செல்வாக்குங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா அந்த வழக்கு நேர்மையா எப்படி நடக்கும்? நம்ம உறுதியா நடக்காது. உலகத்தமிழ் உறவுகளுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய செங்களம் சேனல்ல சில நாட்களுக்கு முன்னாடி கிருஷ்ணகிரியில நடந்த ஒரு கொலை பற்றி நாம பதிவு போட்டிருந்தோம். கிருஷ்ணகிரியில ரவிசங்கர் அப்படின்றவரு தமிழக வாழ் உரிமை கட்சியை சார்ந்தவர். அவரை 2 பேர் ஓட வெட்டி கொலை செய்திருந்தாங்க. அதை குறித்து நாம ஒரு நேர்காணல் செய்து பதிவு பண்ணியிருந்தோம், வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். இப்ப அந்த கட்சியை சார்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மாநில செயலாளர் திரு வீரபாண்டி அவங்க ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. நம்ம சேனல் மீதும் நான் நேர்காணல் செய்திருந்த தோழர் வேடியப்பன் அவங்க தான் பேசியிருந்தாங்க. ஸோ அவங்க மீது ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. அதை விரிவாக நாம பார்க்க போறோம். இந்த வழக்கு எதற்காக, ஏன் இந்த மாதிரியான ஒரு விடயத்தை அவங்க முன்னெடுத்திருக்காங்க அப்படின்ற விளக்கத்தை கொடுப்பதற்காக இன்றைக்கு நம்முடைய தோழர் வேடியப்பன் நம்ம கூட இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். கடந்த செப்டம்பர் 17ஆம் தேதி கிருஷ்ணகிரியில தமிழக வாழ் உரிமை கட்சி சார்ந்த பிரமுகர் ரவிசங்கர் ஓட வெட்டி கொலை செய்யறாரு. அந்த கொலையை பற்றி நம்ம சேனல்ல ஒரு பதிவு நம்ம செய்திருந்தோம். நீங்க ரொம்ப விளக்கமா கொடுத்திருந்தீங்க. சோ அதற்கு பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு வீரபாண்டி அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. காவல் நிலையத்துல உங்க மேல வழக்கும் தொடுத்திருக்கிறாங்க, ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல ரொம்ப தெளிவாக செங்களம் சேனலையும் உங்களையும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. ஆதாரம் இல்லாத செய்திகள் அப்படி சொல்றாங்க. என்ன நடந்தது தோழர்? வலது கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் அவர்களுக்கு என்னுடைய அவர் அறிக்கையும் அந்த காணொலியும் பார்த்து நான் முதல்ல அவர் மேல பரிதாபப்படுறேன், அனுதாபப்படுறேன். அவ்வளவுதான். என்னால அது அவர் மேல கோவப்படுறதோ இல்லை இது பண்றதுக்கு கூட முடியல. ஆனா இவ்வளவு ஒரு அப்பாவியா ஒரு அறிக்கையை ஒரு மாநில செயலாளர், ஒரு குற்றச்சாட்டு வருது, அந்த குற்றச்சாட்டு குறித்து ஒரு தெளிவுபடுத்திட்டு அது தொடர்பான செய்திகளை தெரிஞ்சுட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கலாம். நம்ம எளிமையா கடந்து போறார். எங்க மேல இருக்கிற காழ்ப்புணர்ச்சியில ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சுயலாபத்துக்காக சிலர் தொடர்ந்து செய்யறாங்கன்றத சொல்லிட்டு, குறிப்பா வேடியப்பன் என்பவர் செங்களம் சேனல்ல இது சொல்லியிருக்காரு, இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிக்கையை கொடுத்திருக்காரு. நாம அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோம். அந்த கடமை தார்மீக இதுவும் நமக்கு இருக்கு. நாம பொத்தம்பதுவா யார் மேலேயும் குற்றச்சாட்டெல்லாம் சொல்லல. இந்த அவர் மேல இந்த ரவிசங்கர் கொலை தொடர்பா இந்த குற்றச்சாட்டை நாம வைக்கல. முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும். குற்றச்சாட்டை வச்சது 17ஆம் தேதி ரவிசங்கர் கொலை செய்யப்படுறார். கொலை செய்யப்பட்ட பிறகு உடற்கூறு ஆய்வுக்காக மருத்துவமனைக்கு, கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடலுக்கு எடுத்துட்டு போறாங்க. அங்க இருக்கு உடற்கூறு ஆய்வு அங்க நடக்குது. அடுத்த நாள் 18ஆம் தேதி வரையும் அந்த அணைக்கு உடனடியா போய் சரண்டர் ஆகுறாங்க. அவங்களை கைது பண்ணதா அவங்ககிட்ட ஒரு வாக்குமூலத்தை வாங்கிட்டு கைது பண்ணதா ஒரு கதையை வசனம் காவல்துறையில் வழக்கம் நடக்கிறது. கொலை செய்யறது ஒருத்தன் செய்வான், போலீஸ் சரணடைவுக்கு வேற 4 பேரை தயாரா அனுப்புவாங்க. அது இயல்பா எல்லாம் இப்ப அது ஒரு பேஷனாகி போயிடுச்சு, ஒரு நடைமுறை ஆயிடுச்சு. அப்படிதான் அந்த கொலையிலையும் கொலை பண்ணவங்களே
ரொம்ப நிதானமா ஒரு வீடியோவெல்லாம் போட்டு அதுக்கு பிறகு போயிட்டு போலீஸ் எல்லாம் சரணடைகிறாங்க. நம்ம காவல்துறை அப்படி சுற்றி வளைச்சு அவங்கள எங்கேயும் போய் பிடிச்ச மாதிரிலாம் கதை எழுதி அதை செஞ்சாங்க. அப்போ 18ஆம் தேதி உடற்கூறு ஆய்வு நடக்கும்போது தமிழக வாழ்வுரிமை கட்சி சேர்ந்தவங்க ஒரு 500 பேருக்கு மேலே அவங்க உறவினர்கள்லாம் திரள்றாங்க. கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரி மருத்துவ முன்னால கொடியோட அதோட வீடியோவெல்லாம் இருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. இன்னும் நிறைய வீடியோலாம் போராட்டம் பண்ணாங்க. போராட்டம், உடலை வாங்க மாட்டோம், இந்த சம்பந்தப்பட்ட பின்னால இருக்கிறவங்க கைது பண்ண சொல்லி போராட்டம் பண்றாங்க. அவங்க நேரடியா இந்த தலித் சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் மேல இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது நாம வச்ச குற்றச்சாட்டு கிடையாது. முதல்ல திரு வீரபாண்டியன் அவர்கள் அது புரிஞ்சுக்கணும். இவங்க மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் நான் வைக்கல குற்றச்சாட்டு. இது அந்த கட்சியோட அவங்க உறவினர் கட்சி வாழ்வுரிமை கட்சியோட தோழர்கள், அவருடைய உறவினர்கள் அவங்க வச்சு குற்றச்சாட்டு. அதே நேரத்துல இந்த போராட்டம் எல்லாம் வலிமை அடைஞ்ச பிறகு பேச்சுவார்த்தை போலீஸுக்கும் அவங்க வாழ்வுரிமை கட்சி தோழருக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தையில நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, நாங்க வந்து யாரா இருந்தாலும் நாங்க நடவடிக்கை எடுக்கிறோன்ட்டு அந்த புறக்காவல் நிலையத்தில் மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் வச்சு அந்த கொலையான ரவிசங்கருடைய துணைவியார் சத்யபிரியான்னு அந்த பொண்ணுகிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல அந்த பொண்ணு தெளிவா சொல்லியிருக்கு. ஏன்னா ஸ்டேட்மெண்ட் வாங்கினது நான் இல்லை, திரு வீரபாண்டியனுடைய காவல்துறை. அவர் உத்தரவு போட்டா செய்யற இடத்துல இருக்க காவல்துறை செஞ்சிருக்கா வாங்கின ஸ்டேட்மெண்ட். காவல்துறையில ஒரு வாக்குமூலம் வாங்கினா அது ரகசியமா பாதுகாக்கப்பட வேண்டியது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா ரவிசங்கருடைய மனைவி சத்யபிரியா கிட்டையும் அவருடைய நண்பர்களோட 4 பேர் 3 பேருக்கு வாக்குமூலம் வாங்குறாங்க. இதை வாங்கினது காவல்துறை, அதுக்கு பாதுகாக்கப்பட வேண்டியது காவல்துறைக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு. ஒரு வாக்குமூலத்தை வாங்கின உடனே அங்கேயே எல்லாத்துக்கிட்டையும் நீ போட்டோ எடுத்துக்கணும் அனுமதிக்கப்படுது. அங்கே இப்போ செல்போன்ல எல்லாம் போட்டோ எடுக்கிறாங்க, அங்கேயே சமூக வலைதளங்கள் பரவுது. அது ஒரு கான்பிடென்சியல்னு சொல்லக்கூடிய கமுக்க கோப்பு காவல்துறையால் திட்டமிட்டு கசிவிடப்பட்டது. அங்கே இத செஞ்சது காவல்துறை, நான் இல்லை. இந்த அடிப்படையில தான் நான் அந்த குற்றச்சாட்டு மக்கள் இப்படி சொல்றாங்கன்றதான் சொல்லியிருக்கேன். ராமச்சந்திரன் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் செஞ்சாருன்னு சொல்லி நான் சொல்லல. இது சொல்வது வாழ்வுரிமை கட்சி தொண்டர்கள், அந்த உறவினர்கள், ஒரு குடும்பத்து மனைவி, நண்பர்கள் வாக்குமூலமா கொடுத்திருக்காங்க, காவல்துறை பெற்றிருக்கு. இது அடிப்படையில தான் நான் சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே அங்க பல கொலைகள் இதே ஸ்டைல்ல நடக்குது, இந்த முறையிலே நடக்குது. சில இவர்கள் பல இடங்களில் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்காங்கன்னு உண்மை, நம்ம ஆதாரம் இல்லாம சொல்ல. 3 கொலை வழக்கு இன்னைக்கும் நீதிமன்றங்கள் நடந்துட்டு இருக்கு. சேலம் சிறப்பு நீதிமன்றத்தில் 2 வழக்கும், கிருஷ்ணகிரியில் ஒரு கொலை வழக்கு, மொத்தம் 3 கொலை வழக்கு, ஒரு கொலை முயற்சி வழக்கு, பல கிரனேட் திருட்டு வழக்கு. இதெல்லாம் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமச்சந்திரன் மீது அவங்க மேல உள்ள வழக்குகள் நடந்துட்டு இருக்கு. அந்த வழக்குகள் நான் ஆதாரம் இல்லாம நான் சொல்றதா சொன்னா என் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தா முதல்ல வழக்கு போட்டு நீதிமன்றத்துக்கு அனுப்பின காவல்துறையை அவங்க மேல வழக்கு போடு. அடுத்து விசாரணை நடத்தி நீதிமன்றத்தை தான் நீ கேட்கணும். நான் போய் அதுல புகார்தாரோட சாட்சியா கூட இல்லை. நான் அவதூறு சொல்றேன்னு சொல்றது இது கடந்து போறது. அந்த அப்பாவித்தனமா முகத்தை வச்சுக்கின்னு எங்க பொறுப்பு மிக்க கட்சி ஏதோ சொல்றாரு, அதெல்லாம் வரவேற்கிறோம், நல்லதுதான். ஆனா உண்மை தலைகீழா இருக்கு. இங்க நீங்க சென்னையில ஒரு அரங்கத்தாய குளிர் சாதன அறையில இருந்துட்டு பேசிட்டு உக்காந்துருக்கலாம். நாங்க அந்த மக்களோட இருக்கிறவங்க, மக்களா நாங்க பணி செய்யக்கூடியவர்கள், எங்களுக்கு தெரியும் அங்க என்ன நடந்துட்டு இருக்கிறது. மக்கள் என்ன போய் பேசுங்க மக்கள்கிட்ட. இப்ப ஊடகங்கள் அங்க போக போறாங்க, அதுக்கான இது எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. படக்கருவிகள், ஊடக நண்பர்களுடைய படக்கருவிகள் அந்த பக்கம் போக போது அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்றாங்க, பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் பதிவாகும், மக்கள் கிட்ட வரும். அந்த இது நடந்துடக்கூடாது. அடுத்து நான் வேற சேனல்ல பேசக்கூடாது, இதை பத்தி வேற யாரும் பேசிடக்கூடாது. அது மிரட்ட வகையில தான் அவருடைய அறிக்கை இருக்க தவிர, அந்த அறிக்கைன்றது ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு ஜனநாயகத்துக்கு எதிரானது. மாற்று கருத்து யாரும் சொல்லக்கூடாது. இவ்வளவு பதற்றப்பட்டு உடனே சொல்ல வேண்டிய தேவையில்லை. இந்த அறிக்கை என்பது ஊடக சுதந்திரத்தை, கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக விடுக்கப்பட்டிருக்கின்ற சவால். அது உண்மையிலே ஒரு குறைந்தபட்ச ஜனநாயகவாதிகள் செய்ய மாட்டாங்க. இது எதுக்காக செய்யறாருன்னு புரியல. இதுல நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த கொலையை முன்னிட்டு அந்த குடும்பத்தாரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. எல்லா கொலைகள்லயுமே ஒரு கொலை விழுந்ததுன்னா உடலை வாங்க மாட்டேன், அந்த ஆர்ப்பாட்டம் நமக்கான நீதி கிடைக்கணும்னுக்காக மக்கள் இறங்கி பண்றதுதான் இயல்பான
ஒரு விடயம் நிறைய நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அதுல. அதே மாதிரி இந்த ரவிசங்கரோடைய ஃபேமிலி குறிப்பாக ஏன் அந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக கை காமிக்கிறார் அவருதான் அப்படின்றத வெளிப்படையா எந்த சொல்றாங்க, விதத்துல- அந்த வாக்குமூலத்துல வெளிப்படையா இல்ல, சொல்றாங்க. அதற்காக முன்னாடி இந்த கொலை நடப்பதுக்கு முன்னாடி இப்ப கவின் நடந்த மாதிரி ஒரு திட்டமிடல் இருந்ததா, இல்ல ஆதாரபூர்வமாக ஆடியோ வீடியோ மிரட்டல்கள் எதுனா வந்ததா இல்ல, குடும்பத்தாருக்கு? வீடியோ ஒன்னும் கொலை செய்யறதுக்கு முன்னாடி போட்டிருக்கான் அந்த ஆதின்றவன், அந்த கொலை செய்த கொலையாளி. யார் அவரு? அவரு ரவிசங்கரோட கட்சியில இருக்கிறவரா? கட்சியில இருந்தவர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போயிருக்காரு. சரி சரி. அது சொல்றாரு அந்த அறிக்கையிலே திரு வீரபாண்டியன் சொல்றாரு. சட்டமன்ற ஆதி உறுப்பினர் தமிழக வாழ் உரிமை கட்சியில இருந்தவா? தமிழக வாழ்வுரிமை இங்க கட்சியில இருந்து இப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இப்போ ஒரு போயிருக்காரா? 4 மாசத்துக்கு முன்னாலதான் வாழ்வுரிமை கட்சியில போய் குமார் தலைமையில இந்த ஆதி ம், சச்சின்னு அவங்க எல்லாம் போயிட்டு சேர்றாங்க. ம், அப்ப ரவிசங்கரோட இவங்களும் போய் அந்த வாழ்வுரிமை கட்சியில அந்த இணைப்புல இருந்தவங்க. ம், அதுக்கு பிறகு ஒரு 2 மாசத்துக்கு முன்னால அங்கிருந்து விலகி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்திருக்காங்க. ம், அப்ப சேரும்போது தான் அந்த துண்டெல்லாம் போட்டு நிறைய புகைப்படம்லாம் இருக்கு. அவங்க மாநாட்டுல கலந்துக்கிட்டு அப்ப அங்க இருக்கிற வாழ்வுரிமை கட்சி தோழர்கள் சொல்றாங்க மாநாட்டுல கலந்துருக்காரு, அவங்க நிகழ்ச்சிகள்லாம் இருந்திருக்காரு, பொறுப்பு கொடுத்திருக்காங்கன்ற செய்தியும் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. ம், ம். ஒரு நேர்மையானவர்னா இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அவங்க எங்க கட்சி இல்ல, அவங்க கட்சியில இருந்து நீக்கணும்னு கூட சொல்ல, இல்ல கட்சி இல்லைன்னு கூட சொல்லியிருக்கலாம். ம். அதை விட்டு ஏதோ வந்தாங்களாம், துண்டு போட்டாங்களாம், பொதுவானவங்களை பாக்குறாங்க, சட்டமன்ற உறுப்பினர் பொதுமக்கள் பார்ப்பாங்க, புகைப்படம் எடுத்துவாங்க, ம். நிழற்படம் எடுப்பாங்க, ம். அதெல்லாம் இயல்பான ஒண்ணுதான். இது எல்லா கட்சியிலும் இது இருக்கு. எல்லா கட்சியிலும் நடக்கும். ம், ம், இவர் வீரபாண்டியன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர்னு சொல்றாரு. ம், இப்ப அமைச்சர் பெருமக்களை பார்க்க போவார், திமுக கூட்டணி கட்சி, ம். இப்ப இன்னொரு கட்சி தோழமை கட்சியை நம்ம பார்க்க போவார். புகைப்படங்களை வச்சு அவங்களுடைய பண்ண முடியாது. அவங்களுடைய கட்சி துண்டு போட்டுட்டா ஏத்துக்குவாரு அவரு. ம், இன்னைக்கு எளிய மக்கள் பூரா என்ன அவ்வளவு கோமாளிகளாவா இருக்காங்க? ம். பார்க்க போறாங்கன்னா ஒரு மரியாதை எடுத்துவாங்க, ஒரு சால்வை போடுவாங்க, துண்டு போடும், அப்படி போடுவாங்க. கட்சியில இணைந்தது கட்சி துண்டு உண்மைதானே? கட்சி அது இணைஞ்சு- உண்மைதானே? அது உண்மை, அது ஆதரவுபூர்வ செய்திகள் வந்துட்டு இருக்கு. ம், ம், நான் கட்சி விட்டு நீக்கணும்னு சொல்லியிருந்தா ஒரு நியாயம் இருந்திருக்கும். ம், இப்ப நியாயப்படுத்துறாரு, இந்த கொலையை நியாயப்படுத்துற மாதிரி தான் அது. ம். இப்ப சட்டமன்ற உறுப்பினர் மேல இவங்க இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது காவல்துறை அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணாங்க? காவல்துறை முழுக்க கூப்பிட்டு விசாரிச்சாங்களா? அதுக்கான ஏதாவது நடவடிக்கை? இதை பேசணும், எங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது காவல்துறை வேலை செய்யும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி போன பதிவிலே காவல்துறை சொன்ன ஒரு விஷயம் தனிப்பட்ட ஒரு விரோதம். எந்த கொலை நடந்தாலுமே முதல்ல தனிப்பட்ட விரோதம், தனிப்பட்ட விரோதம். பன்றி வளர்க்கறதுல ஏதோ அது இல்லாம பிரச்சனை இருக்குது. இவர் பன்றி பண்ணையில அந்த பசங்க வேலை செஞ்சிருந்தாங்க, சரியான முறையில கூலி கொடுக்கலையா, ம். சரியான முறையில கூலி கொடுக்கலன்றது வேற வேலைக்கு போயிட்டாங்க. கொலை போய் பண்ற அளவுக்கு போக முடியும். மறுபடியும் போய் கூப்பிடுறாராம். ம், சரியான முறையில கூலி கொடுக்காதவங்க எப்படி கூலிக்காக தான் ஒரு மனுஷன் வேலைக்கு போவான், ம், கூலி கெடுவாங்க, மறுபடியும் போய் கூட்டா வந்துருவானா? ம், ம், அப்ப ஏன் வரான் அவன்? ம், இப்ப உள்நோக்கம் இது இருக்குன்னு தானே அர்த்தம். ம், கூலி கொடுக்க மாட்டான்னு தெரியுது, அவங்ககிட்ட எதுக்கு வேலைக்கு வரான்? ம், இதெல்லாம் இவர் கணக்குல எடுத்துக்கணும், ம். எடுத்துக்க மாட்டேன்றாரு. அதுதான் எனக்கு சிக்கல். இப்ப இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஆதாரங்கள்லாம் காவல்துறையில கொடுத்திருக்காங்களா? சட்டமன்ற உறுப்பினரோ இல்ல அவங்க இல்ல, சார்ந்த வாக்குமூலம் கொடுத்து நபர்களோ மிரட்டல் கொடுத்தது, வாக்குமூலம் அதுக்கு மிரட்டல அச்சுறுத்தல், உயிர்காப்பு, வாட்ஸ்அப்ல கொலை பண்றதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல போட்டிருக்கான். ம், கொலை பண்ணிட்டு நின்று நிதானமா ம். இன்ஸ்டாவிலையும் வாட்ஸ்அப்லயும் ஒரு வீடியோ சமூக போட்டு வலைத்தளங்களே பதிவு சமூகத்துல செஞ்சிருக்காங்க. பதிவு பண்ணிட்டு தான் போய் போலீஸ் சரண்டர் ஆகிறான். ம், 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 அதை இவர் அறிக்கை அதை நியாயப்படுத்துற மாதிரி இருக்கு. ம், 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 அப்ப இதை பேசுறவங்கள அச்சுறுத்துறது, ம், இதை பத்தி யாரும் வெளியில பேசக்கூடாது, ம். சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும், ஆதாரமற்றது, ம். சட்டப்படி நடவடிக்கை. இப்ப சட்டப்படி நடவடிக்கைன்னா நீங்க அந்த சத்யபிரியா மேலதான் எடுக்கணும். ம், இந்த பொதுவெளியில அந்த ஆவணம் எப்படி வந்துச்சு? முதல்ல காவல்துறை ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இவர் உத்தரவு போற இடத்துல இருக்காரு, கூட்டணி கட்சியினோட மாநில செயலாளர் இல்லைங்களா? அதனால முழுக்க இவரை பார்த்து காவல்துறை பயப்படுது, வீரபாண்டியனை பார்த்து. ம், அவர் ஒரு உத்தரவு போடுறாரு, ம். உடனே என் மேல சிஎஸ்ஆர் கொடுக்கணும், நோட்டீஸ் கொடுக்கணும், விசாரிக்கணும், அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். அந்த ஆய்வாளர் சொல்றாரு, நேரத்து நம்ம நண்பர்கள் சொல்லும்போது சொல்லியிருக்காரு, பிரஷருங்கன்றாராம். என்ன பிரஷர் உங்களுக்கு? இதுல என்ன நடந்து போச்சு? இதுல போலீஸ் நோட்டீஸ் கொடுத்து விசாரிக்கிற அளவுக்கு என்ன சட்ட சிக்கல் இருக்கு? தோழர், இந்த காணொளிக்கு பிறகு உங்களை கால் பண்ணி கூப்பிட்டாங்களா காவல்துறை? எப்படி உங்களை விசாரிச்சாங்க? வீட்டுக்கு நேரம் ஒரு காவலரை சம்மன் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. வீடு உங்களுக்கு எங்க இருக்கு? எனக்கு அரூர்ல வீடு. ஓகே, வீட்டுக்கே வந்துட்டாங்களா? வீட்டுக்கு சூளகிரியில இருந்து சம்மன் காவலர் சம்மன் எடுத்துட்டு வராங்க. வீட்டுல போன் பண்றாங்க வீட்டுக்காரந்து. ம், நான் திருச்சியில இவங்க வழக்கு விஷயமா திருச்சியில வழக்கறிஞர் சந்திச்சு பேசுறதுக்கு போயிருக்கிறேன். ம், இந்த மாதிரி நான் திருச்சியில இருக்கேன், நான் நாளைக்கு சேலம் கோர்ட்டு போயிட்டு சென்னை போயிடுவேன், 29க்கு பிறகு நான் வரேன், ம், சம்மன் எப்படின்னா வாட்ஸ்அப்ல கூட அனுப்பு, நான் வரேன் ம். அப்படின்னு. இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நேரடியா நீங்க போனீங்க? நேரடியாக ஒன்னும் காவல் நிலையத்துக்கு போல காவல் நிலையத்துக்கு போல 29க்கு மேல வரேன்னு சொல்லுங்க. 29க்கு மேல செப்டம்பர் 20. நான் 29க்கு தான் ஊருக்கு வரேன், 29க்கு பிறகு போடுங்க, நான் வரேன்னு சொல்லியிருக்கேன். ம், ம். சம்மன்ல இருந்து என்ன குறிப்பிட்டு இருக்காங்க? சம்மன் நான் வாங்கலையே, இன்னும் வாங்க. இன்னும் சம்மன் வாங்கல, இல்லாதனால வாங்கல. ம், ம், ம். சம்மன் பார்ட்டி 1A ஒண்ணு வாங்க,
இந்த மாதிரி பொது வெளியில அவதூறு பண்றது அப்படின்ட்டு இதுல கிரிமினல் இன்டென்ஷன் எதுவும் இல்லை. இப்ப இதுல எந்த குற்ற காவல்துறை சம்பவம் நடக்கிற மாதிரியான கருத்தும் கிடையாது. மத்தவங்க சொன்ன செய்தியை நான் சொல்லியிருக்கேன். ஒரு குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாம யாரோ சொன்னான்றதுக்காக எவனோ அழுத்தம் கொடுக்குறான், ப்ரெஷர் பண்றான்றதுக்காக. ஏன்னா நாளைக்கு மாட்ட போறது அந்த காவல் ஆய்வாளரும் கிழக்கிறவன் தான் மாட்ட போறாங்க. ஒருவேளை அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற குறிப்பிட்ட காவல்துறை அதிகாரிகள் அங்க மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் இருக்காருங்களே, அவர்கிட்ட மாமூல் வாங்குறவங்க. அதனால அவர் திருப்திப்படுத்துறதுக்காக இந்த நடவடிக்கை. யார் வாங்குறது? காவல்துறை அதிகாரிகள். அவர்கிட்ட மாமூல் வாங்குறவங்க பெரும்பகுதியானவர்கள். ஒரு சிலர் விலக்கா இருக்கலாம். அதனால அந்த விசுவாசத்தை சொல்லிட முடியாதுல்ல. இப்ப இந்த வழக்கு மூடி ஊத்தணும், இவரை சேர்த்திடக்கூடாது. அதுதான் அவங்களோட நோக்கமே. அதுதான் இப்ப இப்படி மிரட்டுறது, அடுத்த கூடாது, பேசக்கூடாது, அடுத்த நடவடிக்கைகள் நாங்கள் போயிடக்கூடாது. அது மட்டும் இல்ல, நேத்திக்கு கூப்பிட்டு அந்த வாழ்வுரிமை கட்சி சேர்ந்த 2 தோழர்கள் கிட்ட சொல்லியிருக்காரு அந்த ஆய்வாளர். 5 பேர் மேல 5 பேருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு, உளவுத்துறை அறிக்கை வந்திருக்கு எங்களுக்கு. யார் சொன்னது? காவல் ஆய்வாளர், இந்த இன்ஸ்பெக்டர் போலீஸ் சோழகிரி இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு. அதுல ஒருத்தர் வாஞ்சிதான் திராவிட விடுதலை மாவட்ட தலைவர். ஏற்கனவே 2012 தான் அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு. ஏற்கனவே கொலையான பழனியோட மகன், அவர் தான் முக்கிய சாட்சி அந்த வழக்குல. அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டு துப்பாக்கியோட. இந்த கொலையை முன்னிட்டா இதுக்கு முன்னாடி நடந்து கூடாது, அதுல ஒரு சாட்சி. அதுல போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. அவருக்கு மிரட்டல் இருக்குன்னு நேத்து கூப்பிட்டு சொல்றாரு. அந்த 5 பேர் யாரெல்லாம்? அந்த குமாரன், தீகா குமாரன் சொல்லுவாங்க, வாழ்வுரிமை கட்சியோட கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர். அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கு. முனியப்பன், இன்னும் 2 தோழர்கள், அவங்க பேரு ஞாபகம் இல்லை. அவங்க 5 பேருக்கு அவங்க உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, உளவுத்துறை அறிக்கை வந்திருக்குன்னு சொல்றாரு. அப்படின்னு காவல் ஆய்வாளர் சொல்றாரு. உயிருக்கு அச்சுறுத்தல், நீ பாதுகாப்பு கொடுக்கணும். அதை விட்டு நீங்க கூப்பிட்டு அவங்கள அச்சுறுத்துறது இருக்கு. இப்ப 28ஆம் தேதி அவங்க தலைவர் வேல்முருகன் நிகழ்ச்சியில இருக்கு, அவர் பேசுவாரு, இதுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க. அடுத்து சட்ட ரீதியாக அவங்க கொண்டு போற வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம ஓனரை காப்பாற்றணும். இவங்க காவல்துறையில வேலை செய்யற மாதிரி தெரியல. ராமச்சந்திரன் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, தளி ராமச்சந்திரனுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப இந்த வழக்குல எப்படியாவது சேர்த்து வச்சிருவாங்களான்ற பதற்றம் ராமச்சந்திரனோட காவல்துறைக்கு அதிகமா இருக்கு. உண்மையிலேயே வைக்கி தலை குனிக்கணும். முதல்ல இந்த ஒரு கமுக ஆவணத்தை, கான்பிடென்சியல் ரெக்கார்டை கசிய விட்டு இருக்காங்க. இந்த காவல்துறை, இந்த ஆய்வாளர் மிகப்பெரிய குற்றம் பண்ணியிருக்காரு. இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். இப்ப காவல் நிலையம் தாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அவங்க தரப்புல இருந்து உங்களுக்கு ஏதாவது கொலை மிரட்டல் இல்ல அச்சுறுத்தல் ஏதாவது வந்ததா? இல்ல, 2012 இருந்தே இந்த தொடர்ச்சியா அவங்க இந்த பிக் பாக்கெட் பிளேடு மாதிரி ஆளுங்களை வச்சு கொஞ்சம் வேலை அங்கங்க சில்லற வேலைகள்லாம் பண்ணுவாங்க. அது தொடர்பாக நான் காவல்துறையில புகார் கொடுத்துருக்கேன். பல புகார் கொடுத்து ரசீதெல்லாம் வச்சிருக்கோம். பல புகார் இருக்கு. அந்த மாதிரி எஸ்பி உயர் அதிகாரிகளுக்கெல்லாம் மனு கொடுத்துருக்கேன், உங்களால எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்ட்டு. உயர்நீதிமன்றத்துல பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு வேணும்ட்டு நீதி பேராணை WP ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணோம். அது ஒரு குறிப்பிட்ட காலம் போனதுனால புதுசா போடுங்க. அதுக்கு பிறகு நான் போடலை, ஏன்னா பெருசா ஒண்ணு இவங்க செய்ய போறதில்ல, நம்ம அந்த நம்பிக்கையில வந்துட்டோம். அடுத்து கைத்துப்பாய்க்கு உரிமை வேணும். இப்ப தருமபுரி மாவட்ட ஆட்சியருக்கு 2017 விண்ணப்பிச்சிருக்கோம். தொடர்ச்சியா விசாரணை இப்பயும் கொஞ்சம் வேகப்படுத்தி விசாரணை. இதே கட்சி தானா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தது உங்களுக்கு? அவங்க வழியா மிரட்டல், இவங்களுடைய ஆட்கள் தான். அவங்க கட்சி அரசியலா இல்லாத சும்மா பிக் பாக்கெட் பிளேடு மாதிரி ஆளுங்க. எனக்கு எதிராக இவர் சொல்ற அவதூறால அவங்க பண்றது. அந்த அவதூறு பண்ற பழக்கன்றது வீரபாண்டியனுடைய ரசிகர்கள் செய்யற வேலை. எங்களுக்கு அந்த வேலை கிடையாது. இவர் நாங்க சொல்ற ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் இருக்கு, தரவுகள் இருக்கு, சான்று இருக்கு. நாங்க எங்க வேணாலும் சட்டப்படி வந்தா சட்டப்படி நாங்க கொடுக்குறோம். நீதிமன்றத்துல சந்திச்சாலும் சரி, போலீஸ்ல நீங்கதான் போலீஸ் அடியாள் வேலை பாக்குறோம், நீங்க அங்க கூட பண்ணு, நாங்க எல்லா இடத்துலயும் அதை கொடுக்குறோம், பேசுவோம். நாங்க எதுவும் ஆதாரம் எல்லாம் வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதெல்லாம் பேசல. ஆதாரங்கள், தரவுகள், சான்றுகள் அத்தனையும் வச்சுட்டு தான் பேசுறோம். ஏதோ திருட்டுத்தனமா வாங்கினதெல்லாம் இல்லை. முழுக்க தகவல் உரிமை சட்டத்துல நீதிமன்றத்துல நகல் எடுத்தது, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு. நாங்க ஆதாரத்தோட பேசுறோம். அதை நாங்க மக்கள் மன்றத்துல கொண்டு போறோம். காவல்துறை தரப்புல உங்களுக்கு என்ன பதில் கொடுக்கறாங்க? இத்தனை வருடங்களாக உங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இதுவரை எந்த பதில் இல்லை, எந்த பதிலும் கிடையாது. 2017 கொடுத்த மனு இன்னை வரையும், அது ஓராண்டு காலத்துல முடிவு எடுக்க வேண்டியது மாவட்ட ஆட்சியருடைய கடமை. ஆனா இன்னை வரை அந்த மனு மேல எந்த நடவடிக்கை இல்லை. விசாரணை 7-8 வருஷமா விசாரணையில வச்சிருக்காங்க. எனக்கு ஆபத்து ஏற்படலாம், என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, நாளைக்கு உறுதியா வரும். அதுக்காக நாங்க ஒதுக்கியெல்லாம் பின்வாங்க மாட்டோம். அப்படி எனக்கு ஏதாவது நேர்ந்தால் இந்த கும்பலம், இதை பாதுகாக்கிற இந்த அரசும் பொறுப்பேற்கணும். ஒரு சமூக தொடர்ச்சி ராமச்சந்திரன் கும்பல் தான், வேற யாரும் அந்த அளவுக்கு என்ன
பண்றதுக்கு இப்ப இல்ல. 2012ல இருந்து இந்த மிரட்டல் தொடர்ச்சி அது மிரட்டல் இருந்துட்டு தான் இருக்கு. நானும் அம்பலப்படுத்திட்டு தான் இருக்கோம். அததான் நாங்க விமர்சனப்படுத்துறோம், மக்கள் மத்தியில ஆவணங்கள் அடிப்படையில சொல்றோம். இது அவதூறுன்றாரு அந்த வலது கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் வீரபாண்டியன். இப்ப கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி படுகொலைகள் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு எவ்வளவு நடந்திருக்குது இது வரைக்குமே? அது நிறைய நடக்குது கிருஷ்ணகிரி. எதுக்காவது நீதி கிடைச்சிருக்குதா அந்த கொலைகளை முன்னிட்டு? சில கொலை வழக்குகள் தண்டனைகள் கூலிப்படைகள் தண்டனை கிடைச்சு உள்ள இருக்காங்க. இப்ப என்ன இந்த இவங்க சார்ந்த ராமச்சந்திரன் மீதான வழக்குகள் கிருஷ்ணகிரியில் இருக்கிறவங்க எல்லாம் தள்ளுபடி ஆயிட்டு இருந்தது. இப்ப இந்த வழக்குகள்லாம் வழக்கறிஞர் போரத்தனம் ரொம்ப முன்முனைப்போட அவருதான் எடுத்தாரு. உச்ச நீதிமன்றம் வரையும் கொண்டு போய் வேறு நீதிமன்றத்துக்கு மாறுதல் வாங்கி அரசு சிறப்பு வழக்கறிஞர்கள் நியமனம் பண்ணி இன்னைக்கு வழக்கு ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. இந்த பதற்றம்லாம் அவங்களால தாங்கிக்க முடியல. இந்த வேலைகளை தலைவர் கொளத்தூர் மணி, ஒரு வழக்கறிஞர் ரத்னம், இந்த வழக்கறிஞர் குழுக்கள், சமூக இதுல ஆர்வம் உள்ளவர்கள், இந்த அநீதிக்கு எதிராக நிற்கக்கூடியவங்களும் ஒரு குழுவாக செயல்படுறோம். அதுல சேலத்துக்கு பக்கம் இருக்கிறவன் நான். சேலம் நீதிமன்றத்தில் நடந்தா அது வழக்கு வேலைகளை கவனிச்சுக்கிறதுக்காக முழுக்க என்னதான் பயன்படுத்துவாங்க. நானும் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன். அதனால என் மேல ஒரு கூடுதலான எரிச்சல் அவங்களுக்கு இருக்கு. நான் இவங்க மேல அவதூறு பண்ணுறதுக்காக இந்த ரவிசங்கர் வழக்குல எல்லாம் சொல்லலை. இதுக்கு முன்னே நடந்த எல்லா வழக்குலையும் எப்படி நடந்தது அந்த ஸ்டைலு தான் சொல்றோம். இதுல நேரடியாக குற்றம் சாட்டுறது அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க வாக்கு மூலமா கொடுத்துருக்காங்க. ஆக இதை எல்லாத்தையுமே இவங்களே செஞ்சுட்டு அப்பாவித்தனம் முகத்தை வச்சுன்னு அவதூறு பண்றாங்கன்றதெல்லாம் மக்கள் கிட்ட எடுபடாது. அது சென்னையில தியாக நகர்ல பாலை நடத்துல குளிர்சாதன அறையில உட்காந்து இவரு வேதனை பேசிட்டு உட்காந்துக்கலாம். உங்களுடைய கோரமுகம் ஒண்ணு இருக்குது அங்க தளி பகுதியில கிருஷ்ணகிரி மாவட்டம் உங்களுக்கான கோரமுகம் ஒண்ணு இருக்கு. இந்த அப்பாவித்தனமா வச்சு பேசுறதால மக்கள் உங்களை இது பண்ணிக்க மாட்டாங்க. நான் யாருன்னு தெரியும், வீரபாண்டி பேசுறது மக்களுக்கு தெரியும், எது உண்மைன்றது மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு மீடியாவோட கவனம் தளி பக்கம் திரும்பி இருக்கு. இப்ப எல்லாம் திரும்புறாங்க, கேமரா தளி பக்கம் போறதுக்கு ஆரம்பம் ஆயிடுச்சு. அதனால நீங்க மக்கள் மன்றத்துல பதில் சொல்ல வேண்டியிருக்கோம். என்ன மிரட்டுறதோ சட்டப்படி செய்யறன்றதோ இதுக்கெல்லாம் நாங்க அசைய போறதில்லை. அதுக்கு பர்டிகுலரா அந்த கொலை என்பது சமூகம் சார்ந்து நடந்த கொலையா இல்லைன்னா அரசியல் ரீதியான ஒரு அரசியல் தான் அவங்க சொல்றதே. அந்த சத்யபிரியான்றவங்க ரவிசங்கருடைய துணைவியார் அரசியல் தெரியாதவங்க. அவங்க சொல்றாங்க அரசியல் தான் காரணம். மிரட்டல் உங்களுக்கே இப்படி ஒரு அறிக்கை கொடுத்து காவல் நிலையத்துல புகார் பண்ணிக்காங்க அப்படின்னா இது அச்சுறுத்தல். குடும்பத்துக்கு பாதுகாப்பு இது ரொம்ப கவனமா இருக்கு. அவங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கல இதுவரை. அவங்களுக்கு மிரட்டல் இருக்குது, அவங்களுக்கு உயிர் இருக்கும் இதுவரை அது வரல. இப்ப என்ன இந்த சூழல்ல பண்ணா இப்ப எங்களை சட்டப்படி போலீஸை வச்சு மீடியாவில் இவருக்கு செல்வாக்கு வச்சு என்ன பேச விடாம தடுக்கிறது, அதுக்கான வேலை செய்யறாங்க தவிர இன்னும் அவங்கள நேரடியா மிரட்டல. இப்ப அவங்க குடும்பத்துக்கு இப்ப ஒரு கொலை விழுந்திருக்குது, இப்ப கவினை கொலை பண்ணாங்க, குடும்பத்துக்கு பாதுகாப்பு கேட்டுனா கொடுத்தாங்க காவல்துறை. அதே மாதிரி இவங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்களா? இதுவரையும் கொடுக்கல. இதுவரையும் கொடுக்கல. கேட்கலையா அதை பத்தி? அவளும் கேட்கல, இவங்க கொடுக்கல. அதான் இப்ப கூப்பிட்டு நேத்து மற்றவங்களை மிரட்டுறாரு காவல் ஆய்வாளர். உங்களுக்கு எல்லாம் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அந்த 5 பேருக்கு, அதனால நீங்க எல்லாம் தலையிடாதீங்க. பாதுகாப்பு கொடுக்கிறது காவல்துறை கடமை. அதை விட்டுட்டு அவங்களை கூப்பிட்டு அறிவுரை சொல்றாரு. அறிவுரைன்னா அது அறிவுரை கிடையாது, அவருடைய ஓனரை காப்பாத்துறதுக்கான வேலை. ஒரு நேர்மையான அதிகாரினா என்ன செய்யணும்? இப்படி இருக்க ஒரு சூழல் போலீஸ் போடுற நீங்க இப்படி எல்லாம் இருங்கன்னு ஒரு அறிவுரை சொல்லலாம். இது மிரட்டுறது. நீங்க இந்த விஷயத்துல இனிமேல் தலையிடாதீங்க, இதை பத்தி பேசாதீங்க. அது குறிப்பா 28ஆம் தேதி தோழர் வேல்முருகனுடைய கூட்டாங்க இருக்கு, வாழ்வுரிமை கட்சியோட கூட்டம் இருக்கு. இவர் பேசுவாரு, இதை பத்தி அடுத்து கொண்டு போவாங்க. அதனால அந்த நிர்வாகிகளை மிரட்டி வைக்கிறது அடுத்த கட்டம் போகும். அது போகக்கூடாது. இவங்களை அந்த வழக்குல சேர்க்காம இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்ட்டு அவங்கள அப்படி மிரட்டுறது. இங்க என் மேல காவல்துறையில புகார், அறிக்கைகள், சட்டப்படி பாக்குறோம், இதை பாக்குறோம், நான் எல்லா சட்டத்தையும் பாக்குறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். அவர் தயாரா, நாங்க பொது வெளியில எங்கனாலும் இதை பேசுறோம், பொது மேடையில விவாதிக்க கூட நான் தயார், ஆவணங்களோட நான் வரேன். உங்களுடைய வேலையே இதுதானா? சமுதாயத்தில் நடக்கக்கூடிய கொலைகள் அதை முன்னிட்டு நீங்க கொலைக்கு மட்டும் நம்ம கொலையை மட்டும் எல்லா வடிவத்துக்குமே எல்லா வடி மக்களுக்கு எதிரான பிரச்சனைகளை நம்ம அம்பலப்படுத்துறோம். மக்கள் நிக்கிறோம், மக்களுக்கான உரிமைகள் பாதுகாக்கப்படணும், மக்கள் அச்சுறுத்தப்படக்கூடாதுன்னு நம்ம தெளிவா இருக்கிறோம். அதுக்காக தான் நம்ம செய்யறோம். தவிர எனக்கு அவருக்கு தனிப்பட்ட முறையில யாருமே அந்த பகைமையோ சட்டமன்ற உறுப்பினர் அது தனிப்பட்ட எனக்கு எந்த இது கிடையாது. அப்படி எதுவுமே இல்ல. நான் இது அவருக்கு எனக்கு எந்த ஒரு சின்ன திரு வீரபாண்டி அவர்களுக்கும் எனக்கு அவர் வீரபாண்டியனுக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர்தான் ஏதாவது பேசிட்டு இருக்காரு தவிர என் பேரை குறிப்பிட்டு சொல்றாரு. நம்ம சேனலையும் வர அதுல இழுத்து சேனலையும் சொல்லியிருக்காரு. என்ன ஒரு உண்மையை தெரிஞ்சுட்டு பேசுறோம்.
ம், இந்த ஒரு படத்துல ஒரு உண்மை தெரிஞ்ச அந்த கதையை அண்ணா சொல்லியிருக்காரு. ம். இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு பொறுப்புள்ள இடத்துல ஒரு பொறுப்பு மிக்க கட்சியில இருக்கிறவரு கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கிறது சரியா இருக்கும். பாதிக்கப்பட்ட குடும்பத்துல வந்துட்டு சட்டமன்ற உறுப்பினர் மீது சந்தேகம் இருக்குதுன்னு அந்த சந்தேக விசாரணை வளையத்துக்குள்ள கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும் தானே முறைப்படி. அதுதானே காவல்துறை அது நடக்கக்கூடாதுன்றப்ப எங்க மேலதான அடக்குமுறை எல்லாம். இல்ல குடும்பத்தாரே எங்களை முன் மிரட்டல் வைக்கிறாங்க. அதுக்குதான். உங்களுக்கு முன்னாடி குடும்பத்தாரே முன் வச்சிருக்காங்கன்னா குறைந்தபட்சம் கூப்பிட்டு அவங்க விசாரிச்சிருக்கணும். சந்தேகப்படல, இதுதான் காரணம்னு அழுத்தம் சொல்லியிருக்காங்க. திருத்தமா சொல்றாங்க, நேரடியா குற்றம் நேரடியா குற்றம் சாட்டுறாங்க. ம், அதில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும் இவங்களுக்கு. ம். அதனால அதெல்லாம் மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி அப்ப உங்களுக்கு அனுப்புன மாதிரி சம்மன் அவங்களுக்கு அனுப்பியிருந்து விசாரணை வளையத்துல கொண்டு வரணும் இல்லையா? இதுவரை பண்ணலையே. ம், குற்றம் நேரடியா குற்றம் சாட்டுறாங்களா விசாரிக்கணும்ல, இதுவரையும் இல்லை. ம், இப்ப நேற்றைக்கு வந்து நீதிமன்றத்துல போலீஸ் கஸ்டடி எடுத்து அந்த அக்யூஸ்டுகளும் மனு போட்டிருக்காங்க. ம், இப்ப என்ன செய்ய போறாங்க, ம். கஸ்டடி எடுத்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இப்படி சொல்றான்னு சொல்லி கூட்டிட்டு போய் இவங்க பேர் நாங்க தான் பண்ணோம், இவங்க தனிப்பட்ட காரணத்துக்காக பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குமூலத்தை வாங்கிட்டு இவங்களை அதுல இருந்து பாதுகாக்கிறது. ம். அதுக்கான வேலையை தான் பேசியிருக்காங்க. அந்த வாழ் உரிமை கட்சி தொடர் திராவிட விடுதலை மாவட்ட தலைவர் மேல அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, எல்லாம் எச்சரிக்கை சொல்றதெல்லாம் எச்சரிக்கை கிடையாது. ம். இனிமே இது பண்ணாதீங்க, பண்ணீங்கன்னா சிக்கலாகுன்றது மிரட்டல். இது ஒரு சட்ட மிரட்டல், சட்ட ரீதியா மிரட்டுறாங்க அவ்வளவுதான். ம், வீரபாண்டியன் ஆகட்டும், காவல்துறை ஆகட்டும், ம். இப்ப ஒரு சட்ட ரீதியா மிரட்டிட்டு இருக்காங்க. மிரட்டுறது வந்து காவல்துறையோட வேலையா? காவல்துறை அதுதான் புரியல. ம். இதுல எந்த குற்ற பாதிக்கப்பட்ட குடும்பம் பக்கத்துல நீங்க நிக்கிறீங்க. நிக்கணும். நாம பெருசா கூட எதுவும் செய்யல. இந்த செய்தியே ஒரு ஊடகத்துல பேசுறோம். ம். இது என்ன பதவி ஓடி சட்டவிரோதமா விசாரணை கொடுங்க என்ன அப்படின்னு நம்ம கேக்குறோம். இவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்கன்ற செய்தி தான் சொல்லியிருக்கிறோம். ம், அந்த ஆய்வாளருக்கு அறிவு இல்ல, ம். எங்க வீரபாண்டியனுக்கு அறிவு இல்ல. ம். என்ன சொல்லியிருக்கு 20 நிமிட காணொலி அது. அதுல எந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறோன்னு பார்க்கணும். நான் எந்த இடத்துல யாரையும் இந்த கொலையில இவருதான் ராமச்சந்திரன் தான் பண்ணாருன்ட்டு நான் குற்றம் சாட்டல. இப்போ அங்க கேட்கணும். சத்யபிரியா சொல்லுது, அவங்க நண்பர்கள் சொல்றாங்க, அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க, அவங்க கிட்ட போய் பேசணும். அதை விட்டு என்ன மிரட்டுறதுனால பொதுத்தளத்துல பேசவே அது கூடாது இல்லாம என்பது ஊடகங்களுக்கான அச்சுறுத்தல், ஒரு அச்சுறுத்தல். மிரட்டல். ஜனநாயக நாடு இது. இது ஒரு எல்லாரும் ஜனநாயகம். கருத்தை தெரிவிக்கக்கூடிய உரிமை மாற்று நமக்கு கருத்து இருக்குது. சொல்லுங்க, மாற்று கருத்து சொல்லுங்க. ம், நாங்க சொல்றோம், சத்யபிரியா ஸ்டேட்மெண்ட்ல அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. ம். நீங்க இல்லன்றதை அந்த நிரூபிங்க. போராட்டம் நடக்குது, இல்லன்னு சொல்லிட்டு போ. நான் சொல்றதாவது நீங்க சொல்றதாவதுரா, ம், அது சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு இல்ல. ம், அப்ப பேசக்கூடாதுன்றது எது என்ன வகை ஜனநாயகம்? அப்ப எப்படி நீங்க கம்யூனிஸ்டா இருக்க முடியும்? ம், கம்யூனிஸ்ட் கட்சியில இந்த பிரச்சனை அவங்களுக்கு எதிரான ஒரு போக்கு இருக்கு. ம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில வலதுசாரிகள் இருக்காங்க, இடதுசாரிகள் இருக்காங்க. இடதுசாரிகள் அதுக்குள்ள இருந்து போராடிட்டு இருக்காங்க. இவங்க டிஎம்கே கூட்டணியா? டிஎம்கே கூட்டணியில தான் இருக்காங்க. ம். டிஎம்கே கூட்டணியில இருக்கு. இவங்க கட்சியே மக்கள் கிட்ட வலது கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லுவாங்க. ஓ. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சின்னா தெரியாது, வலது கம்யூனிஸ்ட்னா இவங்களாம் இடது கம்யூனிஸ்ட் சிபிஎம்ஏ சொல்லுவாங்க. ம், இப்ப இவங்களை மக்கள்கிட்டே இவங்க வலதுசாரிகளா இருக்கிறவங்க தான். இது இயல்பானது தான். ம். அது இந்த தனி சட்டமன்ற உறுப்பினர்லாம் இப்ப இந்த விஸ்வ இந்து பரிஷத்தோட நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு. அதுக்கான ஆதாரம் நம்ம கிட்ட இருக்கு. ம். அவங்களுடைய நிகழ்ச்சியில சட்டமன்ற உறுப்பினர் முறையில போய் கலந்துக்கிறாரு. குறிப்பா இவரெல்லாம் நில ஆக்கிரமிப்பாளர். ஒரு ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி இல்ல இன்னைக்கு. இவங்க எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சின்னு பேர் வச்சிட்டு இருக்காங்க தவிர கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படின்னாலே மக்களுக்கான ஒரு போராளி. முதல்ல களத்துல அவங்க அது தான் இல்ல இறங்கி இன்னைக்கு. வேலை செய்வாங்க. இவரு இங்க வேல்முருகன் நெய்வேலியிலையும் இங்க பணத்தூர்லையும் இந்த மாதிரி மக்களோட நிலங்களை பறிக்கிறவங்கன்னு போராடுறாரு. ம், ஆனா இவங்க மக்கள் கிட்ட இருந்த நிலங்களை பறிச்சு ம், பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வாங்கி கொடுக்க புரோக்கர் வேலை பாக்குறாங்க. ம், அதன் வழியா தான் பல ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. ம், ஜிஎம்ஆர்னு ஒரு பன்னாட்டு நிறுவனம் ம், அடிமாட்டு வேலைக்கு விவசாயிகள் நிலையத்தை மிரட்டி பறிச்சு கொடுத்துருக்காங்க. பல புகார் இருக்கு, ம், வழக்குகள் இருக்கு நீதிமன்றத்துல. ம், இதெல்லாம் நம்ம அவதூறு பண்ணுவாரு நம்ம வீரபாண்டிய. ஆதாரங்கள் இருக்கு எங்க கிட்ட, தேவைன்னா நாங்க சொல்றோம். ம், ஏன்னா அவரு நிறைய சம்பாதிக்கிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சியில சாதாரணமா ஒரு 100 ரூபாய் கூலி வாங்குறவர் கூட மாசானா கட்சிக்குன்ட்டு ஒரு லெவி கொடுப்பாரு. உறுப்பினர்கள் லெவின்னு ஒரு முறை வச்சிருப்பாங்க. அப்ப மாத சம்பளம் ஆகிறவொடனே அந்த சம்பளத்துல இருந்து ஒரு பகுதி இந்த கிறிஸ்துவ மதத்துல இதுல இஸ்லாத்துல 8ல் ஒரு பங்கு 10ல் ஒரு பங்கு வந்து செலவு பண்ணணும் ஒரு மக்களுக்கு உதவி ஆமா, அந்த மாதிரி கட்சி வேலைக்காக கட்சிக்காக ஒரு பகுதி கொடுப்பாங்க. இல்லை உறுப்பினர் வந்து லெவி கொடுப்பாங்க. அப்ப இவர் ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியோட ஓனர் இவரு ராமச்சந்திரன். பல ஆயிரம் கோடி வச்சிருக்காரு. அப்ப லெவியும் குடும்பம் ஹெவியா கொடுப்பாரு. வீரபாண்டி மாதிரி ஆளுங்களுக்கு கட்சி கொடுக்குறாங்க கொஞ்சம் லெவியோட ஹெவியா கொஞ்சம் சேர்த்தி கொடுப்பாரு. லெவியே ஹெவியா கொடுக்கறதுனால இவங்க கொஞ்சம் ரொம்ப கணிசரப்பட்டு உண்மைகளை என்ன பேசுறோன்னு தெரியாம உளறிட்டு இருக்காங்க. மக்களுக்கு தெரியும், அந்த பகுதி மக்கள் சொல்லுவாங்க. அவர் சொல்றான்றது நம்ம வருத்தப்பட போறோம். அவதூறா உண்மைகளான்றது
மக்கள் தீர்மானிப்பாங்க. இப்ப இந்த கொலையை முன்னிட்டு அந்த 2 பேர் சரண்டர் ஆனாங்க இல்லையா? அது இன்னொரு பர்சன் 2 பேர் சரண்டர் ஆனாங்களே, உண்மையான குற்றவாளி தானா இல்ல வந்து அதுவும் வந்து இல்ல, அவங்க உண்மையான குற்றவாளிகள் தான். அவங்க தான் அவங்க செய்தாங்க? உண்மையான குற்றவாளிகள். நம்ம போய் ராமச்சந்திரன் தான் வெட்டினாருன்னா நம்ம சொல்லல, ம், அந்த மக்களும் சொல்லல. ம். இது அரசியல் காரணத்துக்கு பின்னால அவங்க அவர் இருக்காரு. மனைவி சொல்றது அதுதான். ம், அரசியல் காரணங்களை இவங்க தான் தூண்டி விட்டதை இவங்க கணவரை கொலை பண்ணியிருக்காங்க, இந்த பசங்க அவங்களோட இருந்தாங்கன்றதுக்கு சொல்றாங்க. அதுக்கு ஆதாரங்களும் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. ம், இதை விசாரிக்கிறதுக்கு இப்ப துப்பில்லாத காவல்துறை ம், எங்களுக்கு நோட்டீஸ் எடுத்து ஊர் ஊரா தெரிஞ்சிட்டு இருக்கா, ம், சம்மன் எடுத்துட்டு ஊர் ஊரா தெரியுறான். ம், ம். இப்ப இதுல இப்ப அவங்க கணக்குப்படி நாங்கெல்லாம் இந்த தலைமறைவு ஒழிஞ்சிட்டு ம், மறைஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். ம், ம். இப்ப 29ஆம் தேதி நீங்க தான் சொல்லிட்டீங்க இல்லையா, சம்மன் வந்துட்டு நான் காவல் நிலையம் வரேன். 29க்கு பிறகு இப்ப அனுப்பி வாட்ஸ்அப் பண்ண எனக்கு ஒன்றும் நீ தூக்கினாலும் வர வேண்டியதுல வாட்ஸ்அப் பண்ண நான் வரேன் அப்படின்னு சொல்லி ம், ம், நாங்க சட்டத்தையே எதிர்கொள்வோம். ம், இதுல என்ன சட்டமீறல் நடக்குது, அது குறிப்பா எனக்கு என்ன புகார் கொடுத்துட்டு யார் மேலனாலும் நீ சிஎஸ்ஆர் கொடுத்துரு உடனே சம்மன் போட்டு விசாரிச்சிருக்க, அவனுக்கு அந்த அதிகாரம் இருக்கா? ம், இதுல என்ன கிரிமினல் இன்டென்சிவ் என்ன இருக்கு, ம், இதுல என்ன சொல்லியிருக்கோம், என்ன என்ன குற்றம் நடந்திருக்கு, இதுல மற்றவங்க சொன்ன செய்தி நான் சொல்லியிருக்கேன். ம், அது வேணா உரிமையில் வழக்கு போட்டோம், அவதூறு வழக்கு போட்டும், நஷ்டஈடு கேட்டு வழக்கு போட்டும் ம், நான் சட்ட ரீதியா பாக்குறேன். ம். காவல்துறைக்கு அடியாளி வேலை பாக்குறதா வேலை, ம். கொலையாளிகளுக்கு அடியாளி வேலையா பாப்பீங்க? இப்ப இதை நான் நீதிமன்றத்துல எதிர்கொள்வேன். என்ன கைது கூட பண்ணிட்டோம். எஃப்ஐஆர் போட்டுக்காங்களா? எஃப்ஐஆர் ரசீது மனு இல்ல உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, நீங்க சிஎஸ்ஆர் அவங்க வாங்கிட்டாங்க. இவங்க குடும்பத்தார் ரவிசங்கருடைய குடும்பத்துல எஃப்ஐஆர் போட்டு கொலை விழுந்த உடனே எஃப்ஐஆர் அவங்க ரெண்டு பேரும். எஃப்ஐஆர் ஆனாதான் உடற்குறாய்வை செய்வாங்க. ம், மருத்துவமனையில உடற்குறாய்வே எஃப்ஐஆர் இருந்தாதான் ம், போலீஸ் ரிக்வெஷன் வாங்க. ம். அது இருந்தாதான் அப்ப 90 டேஸ் இந்த கொலையை முடிச்சுதானே ஆகணும், வழக்கு முடிக்கணும். வழக்கு புலன் விசாரணை முடிச்சு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும், சரி. அது செய்வாங்க. ம். இப்ப அதுல இந்த வாக்குமூலங்கள்லாம் சேர்த்து அப்ப ஆரம்பத்திலேயே இவ்வளவு ஒரு குளறுபடி இருக்குது, இவ்வளவு ஒரு செல்வாக்குங்க பயன்படுத்துனாங்க அப்படின்னா அந்த வழக்கு நேர்மையா எப்படி நடக்கும்? நம்ம உறுதியா நடக்காது. நீதி கிடைக்கும் இந்த கொலைக்கு? இந்த காவல்துறை விசாரிச்சா இதுல உண்மையா நேர்மையும் உண்மையும் நீதி கிடைக்காது. ம், அதனாலதான் நாங்க இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்துங்க. ம், தமிழ்நாடு அரசுக்கு நாங்க வைக்கிற கோரிக்கை அதுதான். ம், சிபிஐக்கு மாத்துங்க, இல்லையா சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு ஒரு நல்ல அதிகாரியை போட்டு விசாரிங்க. ஹைகோர்ட் மானிட்டரிங் பண்ணிட்டோம். ஏன்னா இது தொடர்ச்சியா அந்த பகுதியில் நடக்கிற கொலைகள் தொடர்ச்சியா இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. மோஸ்ட்லி அரசியல் காரணம். அரசியல் அந்த காரணம் பகுதியை பொறுத்த வரைக்கும். நாங்க குறிப்பிட்ட கொலைகள்லாம் அரசியல் கொலைகள் தான். ம். அப்ப ஒரு சிறப்பு புலனாய்வு எந்த கட்சி சார்ந்து அதிகமா நடக்குதுங்க அந்த பகுதியில? பெரும்பகுதி எது செல்வாக்கான கட்சியாக? செல்வாக்கான கட்சினால எதையும் சொல்ல முடியும். மக்களுக்கு புதுசா யாரும் அங்க இவங்களுக்கு எதிராக வந்துடக்கூடாது. அவர்கள் பெரிய மக்கள் செல்வாக்குள்ளவர்கள் அடக்குமுறையில ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் அப்படின்றது அங்க ரொம்ப பாப்புலரா? அதெல்லாம் ஒண்ணும் பெருசா கிடையாது. அப்படி அப்படியெல்லாம் அதெல்லாம் மாயை, அதெல்லாம் சும்மா. அப்படியே பேரு மக்கள் திரள் செல்வாக்குள்ளவர், அதெல்லாம் சும்மா. எல்லா கட்சியும் காசு கொடுத்தா வரான், அவ்வளவுதான். இப்ப போனவனுக்கு உடனே பொறுப்பு போட்டுக்கிறாங்க. மாநாட்டுல இந்த பசங்க எல்லாம் பொறுப்பு போட்டுக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் 1 வருஷம் 2 வருஷம் பரிட்சார்த்த உறுப்பினர் வைப்பாங்க, அவங்க நடவடிக்கைகள் கண்காணிப்பாங்க. சரியா இருக்கிறாங்கன்னு தான் கட்சியில உறுப்பினரே சேர்த்துவாங்க. பரிட்சார்த்த உறுப்பினர் அப்படின்னு தான் அவங்களை முதல்ல வைப்பாங்க. சோதனைக்கு பிறகு 2 வருஷம் பிறகுதான் அவங்கள முழு உறுப்பினர் ஆக்குவாங்க. ஆனா அந்த நான் போன கொலைகாரம் போனாலும் கூட போட்டோ எடுத்துட்டு கட்சியில சேர்த்துக்கிறாங்க. அப்ப கட்சிக்கு என்ன விதி இருக்கு? இவங்க எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சின்னு எப்படி சொல்லிக்கிறாங்கன்றதான் நம்ம கேள்வி. இதுல வேற அப்பாவித்தனமா முகத்தை வச்சுக்கின்னு அறிக்கை விட்டுட்டு இருக்காரு வீரபாண்டியன். இப்ப இந்த வழக்கு அடுத்த கட்டம் எப்படி மூவ் ஆகும்? நீங்க சொன்ன மாதிரி ஸ்பெஷல் குழு ஒண்ணு கேக்குறீங்க, நம்ம எல்லா வழக்கையுமே என்னோட கேள்வி அதுதான். எல்லா வழக்குகளையும் சிபிஐ தான் விசாரிக்கணும். தமிழகத்துல அப்புறம் காவல் நிலையங்கள் எதற்கு? சிபிசிஐடி எதற்கு? தமிழக அரசு எதற்கு? தமிழக அரசு கீழே தானே உங்களுக்கு காவல் நிலையம் வருது. அப்ப நமக்கு அங்கேயே நம்பிக்கை தன்மை இல்லையே. இல்ல பல வழக்குகளை அண்ணன் ஆம்ஸ்டாங்குடைய வழக்கும் பாத்தீங்கன்னா இப்ப சிபிஐக்கு தான் மாத்தி இருக்கிறாங்க. அதுலயே அவங்க ரொம்ப தெளிவா கேட்டுருக்காங்க நீதிமன்றம். விசாரணை அடிப்படை விசாரணை தவறாக இருக்குது, முரண்பாடாக இருக்குது. இந்த ரவிசங்கர் வழக்கு அதுதான் சொல்றோம். அடிப்படையிலே முரண்பாடுகள், தப்பான ஒரு நடவடிக்கை. இதற்கே குற்றவாளிகளை பாதுகாக்கிற நடவடிக்கைகள் தான் இதுல நடந்துட்டு இருக்கு முழுக்க. ஏன்னா ஒரு புகார் வருது, அந்த புகார் மேல விசாரிக்கிறது பதிலா இதை பத்தி யார் பேசலாம் அவங்கள மிரட்டுற மாதிரி வேலை செஞ்சு அவங்களை அச்சுறுத்துறதுக்கு வழக்கு போடுறது, விசாரணை கூப்பிடுறது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய மோசடியான வேலை, சட்டமீறல். நாளைக்கு நாங்களாம் நீதிமன்றத்தை நாடவே மாட்டோமா? எங்களுக்கெல்லாம் வழக்கறிஞர்களே இல்லையா? நீதிமன்றம் எங்களுக்கு தெரியாதா? உன்ன மாதிரி ஆய்வாளர்கள் எஸ்பிகள் எல்லாம் நிறைய பேர் அனுப்பிச்சு வச்சிருக்கிறோம். அதனால ரொம்ப ஆட்டம் போடக்கூடாது. வாங்குற காசுக்கு வேலை செய்ய அதுக்காக எங்களை மிரட்டுற வேலை செஞ்சாங்களா
நீதிமன்றத்துல நீங்க தலை குனிஞ்சு நிக்க வேண்டியிருக்கும். ம். அது செய்வோம். அண்ணன் திருமா வந்து ரொம்ப பெருமையா சொல்லியிருக்கிறாங்க, டிஎம்கேவோட கூட்டணியில் இருக்கிற காரணமே வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை டிஎம்கே ஃபாலோ பண்ணுது, அதை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது, அதனாலதான் அவங்க பக்கத்துல நிக்கிறோம் அப்படின்றாங்க. நீங்க என்னன்னா அடிப்படையில தவறா இருக்கு அப்படின்றீங்க. இல்ல நான் ஒன்றும் தப்பாலாம் சொல்லல. இவங்க கொலையாளிகளை பாதுகாத்துட்டு இருக்காங்க, கொலையாளிகளை நல்லாவே பாதுகாக்கிறாங்க. இதை பத்தி பேசுறவங்களுக்கு மேல வழக்கு. ம். இங்க நடக்கிற அட்டூழியங்கள், அநியாயங்கள், பிக் பேக்ட் பிளேடை வச்சு அரசியல் பண்றான். இதை நம்ம பேசணும்னா நம்ம மேல உடனே புகாரு, மறுபடியும். விசாரணை, வழக்கு. நாளைக்கெல்லாம் என்னால என்கவுண்டர் கூட போட்டலாம், என்கவுண்டர் கூட செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். அவ்வளவு வேகமா இருக்கு அந்த இன்ஸ்பெக்டர் எல்லாம். ம். பிரசரம் ம். என்ன பிரஷர் வந்துருச்சுன்னு தெரியல. ம். நீதிமன்றம் இருக்கு, நீதிமன்றத்தில் நாங்களும் போவோம். பிரஷர் காவல் ஆய்வாளருக்கு பிரஷர் கொடுக்குறாங்க. பிரஷர் ரொம்ப பிரஷரா. எங்க இருந்து பிரஷர் கொடுக்குறாங்க? அதுதான் எங்கன்னு தெரியல. மேலிடம். ஏன்னா இவரு வீரபாண்டி இருக்காருன்னு மாநில செயலாளர் இவ்வளவு ஆத்திரப்பட்டு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. ம். அவங்க ஆண்டைங்க இருக்காங்கல்ல அமைச்சர்கள், ம். கூட்டணி கட்சியில அவங்க ஆண்டைங்க தானே, அந்த ஆண்டைங்க கிட்ட சொல்லி அதிகாரிகிட்ட பேசியிருப்பாரு. இல்லை மாநில செயலர் ஓதா இருக்குல்ல, அப்ப கீழக்கிற அதிகாரி மேலக்கிற அதிகாரி கிட்ட சொல்லி கீழக்கிறவங்களை கூப்பிடுவாரு. பாவம் அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஒரு அப்பாவியா கூட இருக்கலாம், யாருக்கோ பலியாக போறவர் நாளைக்கு அவரு தான். ஏன்னா பெரும்பகுதி அங்கெல்லாம் பூரா ராமச்சந்திரன் மாமூலுவார் கோஷ்டி. ம். ஏன்னா கருப்புகள் குவாரி அது இதுன்னு எல்லாத்துலயும் சட்டவிரோத நடவடிக்கைகள். ம். இந்த மாதிரி எல்லா சட்டவிரோத பிரச்சனையும் இன்னைக்கு பல்லாயிரம் கோடிக்கு சொந்தக்காரர். கார்பரேட்டுகளுக்கு சேவை செய்யற கம்யூனிஸ்டுகள் இவங்க. ம். இவங்க போய் எப்படி மக்களுக்காக நிக்க முடியும்? எங்களை மிரட்டுறதுனால எல்லாம் ஒன்றாயிடாது. ம். என்ன பழனி மாதிரி என்ன வேடிப்பன் மாதிரி 100 பேரை நீ கொலை பண்ணாலும் நீ ஒரு நாளைக்கு மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு தெருவுல ஓட போற. அது வீரபாண்டியன்லாம் காப்பாற்ற முடியாது. மக்களை கோமாளிகள், மக்கள் தான் இங்க ஜனநாயகத்துல எஜமானர்கள், ம். மக்கள் தான் எல்லாமே தீர்மானிக்கிறவங்க. 2026 தேர்தலில் உனக்கு பதில் கிடைக்கும், அதுக்குள்ள அதுக்கான வேலைகள் நடக்கும். ம். 2024 தேர்தல் உங்களுக்கு பாடம் சொல்லும். ம். இப்ப குறைந்தபட்சம் உங்க மேல எவ்வளவு வழக்குகள் இருக்கு இத்தனை வருடங்கள்ல? வழக்குகள் நிறைய இருந்தது, இப்ப எல்லாமே முடிச்சிட்டு முடிச்சாச்சு. வரீங்க. ம். ஒரு ஒரு வழக்கு இப்ப முடியிற தருவாயில இருக்கு. ஒரு பொது சொந்த பிரச்சனையும் பொதுநல ரவுடி பிரச்சனைகள் தான். ஒரு மருத்துவமனை சார்ந்த பிரச்சனைல அந்த மருத்துவ அதிகாரிகளை ம். அதிகாரிகள் கிட்ட முறையிட்ட தொடர்பா ஒரு வழக்கு, அது விசாரணை முடியல. ஒரே ஒரு வழக்கு யுஏபிஏ, ம். ஒரு போராளியோட நினைவேந்தல் கூட்டத்தில் கலந்து பேசணுன்றதுக்காக அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்டேஷன் ஆக்ட் ஒன்று யுஏபிஏன்னுவாங்க, சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம். அதுல ஒரு வழக்கு இன்னும் 5-6 வருஷம் ஆயிடுச்சு, ம். இதுவரை சார்ஜ் ஷீட் போடல. அது போக கேட்க போறோம், கோஸ் கேட்க போறோம். அது அரசியல் காரணங்களுக்காக பண்ணாத, நம்ம மக்களுக்காக போடுறவங்களுக்காக நான் போய் நிக்கிறோம். ம். அது யாரா இருந்தாலும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், இல்ல ஒரு மனித உரிமை சார்ந்தவங்களா இருக்கட்டும், சமூக ஆர்வலா இருக்கு, யாரா இருந்தாலும் நம்ம நிக்க போறோம். ம். அந்த அடிப்படையில போனதுக்காக ஒரு வழக்கு, வேற எதுவும் பெரிய வழக்கு எங்க மேல இல்ல. இப்படி தொடர்ச்சியாக வழக்குகள் போட்டு கொலை வழக்குகள் நிறைய போட்டாங்க, கொடுத்தாங்கன்னா மக்களுக்காக நம்ம எப்படி இறங்கி போராட முடியும்? அது செய்யக்கூடாதுன்றதுக்காக, ஒரு விபத்து நடக்கும் பொழுது மக்களுக்காக நிக்க நீதிமன்றம் கூடாது, இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுன்றதே வழக்கு அடக்குமுறை. ம். இப்ப பாருங்களேன், இந்த இதுல ம். நம்ம இதுல ஒண்ணுமே பேசல. ம். என்ன பேசிட்டோம் இப்போ காணொலியில, என்ன பேசியிருக்கோம்? அவங்க போராட்டம் பண்ணாங்க, அந்த போராட்டம் குற்றச்சாட்டை பண்ணாங்க, முன்வைக்கிறாங்க. குடும்பத்துல சொல்றாங்கன்னு சொல்றோம். இது நான் நேரடியா எந்த குற்றச்சாட்டை அவங்க மேல வைக்கல. ம். இந்த அடிப்படை புரிதல் கூட காவல்துறைக்கும் இல்ல, பொறுப்புமிக்க இந்திய கம்யூனிஸ்ட் நீதிமன்றம் தான் கட்சி, சொல்லணும் யார் பொறுப்புமிக்க குற்றவாளி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில பொறுப்புமிக்க தலைவர் வீரபாண்டியனுங்க இல்ல. ம். கொஞ்சம் அடிப்படையை சிந்திக்கணும். ம். 20 நிமிட காணொலி பார்த்திருக்கலாம், அதுல என்ன நம்ம குற்றச்சாட்டு சொல்லி இருக்கிறாங்க. ம். எனக்கு ஒண்ணும் அந்த ஆள் மேல குற்றச்சாட்டு சொல்றதுன்னா எனக்கு ஒன்னும் இது கிடையாது. தனிப்பட்ட விரோதம் இது. நான் அந்த தொகுதியில போய் சட்டமன்ற தேர்தலில் அவர் எதிர்த்து அவரை காலி பண்ணி நான் நிக்கிறது இல்லை. ம். இவர் மேல குற்றச்சாட்டுகள் சொல்லி, அலிகேஷன் சொல்லி அவன் இது பண்ணிட்டு அவதூறு பரப்பிட்டு அங்க போய் நான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போறது இல்லை. ம். ஒரு சம்பவம் நடக்காத குறித்த கருத்தை தெரிவிக்கிறதுக்கான உரிமை எனக்கு இருக்கு, அதை தான் நான் சொல்றேன். ம். சட்டப்படி தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன், சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடந்துக்கிறேன். சட்டவிரோதமா செயல்பட ஒரு கும்பல் என்ன சட்டவிரோதமா சட்டத்தை வச்சு மிரட்டுறதா இப்ப கனவு கண்டுட்டு இருக்காங்க. ம். அதனால சூளகிரி காவல் ஆய்வாளர் புரிஞ்சுக்கணும், முதல்ல உங்களை நீங்கள் சட்டப்படி காப்பாத்தீங்க, யாருக்காகவும் நீங்க பலிக்க ஆகாதீங்க. என் மேல நீ வேணும் என்கிட்ட கூட செய்யலாம், உங்களுக்கு அவ்வளவு ஆசை இருக்கு என் மேல, நீங்க எது வேணாலும் நடத்துங்க, நான் வரேன். நான் ஓடி ஒளியறவெல்லாம் கிடையாது. நான் பல வழக்குகளை பார்த்துட்டேன், நீதிமன்றங்கள் அதுல இருந்து விலகி வந்திருக்கேன். இந்த எம்எல்ஏ ஒரு புனிதமானவர் சொல்றாரு, சட்டமன்ற உறுப்பினருக்கு இருந்த ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் இருந்தார் 2012. இதே ராமச்சந்திரன் இன்றைக்கும் உத்தனபள்ளி காவல் நிலையத்துல அவர் மேல வரலாற்றாளர் ஹிஸ்டரி சீட்டு அவர் மேல இருக்கு, ரவுடி பட்டியல். ஒரு பெருமைமிகு கம்யூனிஸ்ட் கட்சியோட மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மேல இன்றைக்கும்
ஹிஸ்டரி சீட் இருக்கு, ரவுடி சீட்டு. இவர் அப்பாவி மாதிரி அப்படி முகத்தை வச்சுட்டு நாங்கெல்லாம் அப்படி ஒன்று வல்லவர்கள் நல்லவர்கள்ன்ட்டு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. இவங்க ஆட்களுக்கு இன்னொரு முகம் இருக்கு அந்த பகுதியில, அது மக்களுக்கு தெரியும். அதனால எத்தனை வருடங்களாக திரு ராமச்சந்திரன் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறாங்க? ஒரு நீண்ட காலமா இருக்கு. சிபிஐல இருப்பாங்க, சிபிஎம் போவாங்க. கம்யூனிஸ்ட் தான். அப்ப கம்யூனிஸ்டுகள் தான். அவங்கள மாதிரி கம்யூனிஸ்டுகள் யாரும் இருக்க முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கட்சியில இருப்பாங்க, நிக்கிறாங்க வருவாங்க, இங்க மாறி மாறி இருப்பாங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா மக்களுக்கானவர்களா இல்லை, கார்பரேட்டுகளுக்கான கம்யூனிஸ்டுகள். ஏன்னா அந்த அதே மக்கள் தானே இப்ப எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதே மக்கள் தான், அதே மக்கள் தான். பொதுவாக வந்து நீதிமன்றம் சொல்லக்கூடியது ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா வந்து நம்ம போய் ஹெல்ப் பண்ணதுக்கு தயங்குவோம். ஏன்னா அந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் நமக்கு அலைய வேண்டியது ஆகிடும். நீ ஏன் அந்த இடத்துக்கு போனெல்லாம் கேட்பாங்க. அப்ப வந்துட்டு அவங்கள வந்து விசாரிக்க கூடாது, கோர்ட்டு இந்த கேஸ்ல வந்து அலைய வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் அறிவுரை கொடுத்தாங்க. தமிழக அரசு இப்ப அதை தான் சொல்றாங்க, 5000 நாங்க கொடுக்குறோம், நீங்க என்ன நடந்தாலும் போயிட்டு நீங்க அதை வந்து நீங்க சேவ் பண்ணுங்க, மக்களுடைய உயிரை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் மக்களுக்காக வந்து வீதியில இறங்கி போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி இன்னைக்கு பாருங்க, உங்க மேல வந்து கொலை மிரட்டல், அச்சுறுத்தல், நாளைக்கு அண்ணன் போயிட்டு அங்க குடும்பத்தை சந்திக்க போறாங்க. சோ இல்ல போறாரு, சந்திக்க போறாரு, கூட்டத்துல பேச போறாரு. கண்டிப்பாக குடும்பத்துல கேட்பாங்க யார் மேல சந்தேகம் இருக்குது. கேஷுவலான ஒரு கேள்வி தானே இது இல்ல, யார் மேல சந்தேகம் இருக்கு, உறவினர்களா இல்ல கட்சி ரீதியா, அதெல்லாம் கேட்டுதான் அதற்கு அடுத்த கட்டம் வந்து நம்ம மூவ் பண்ண முடியும். இது அவங்க மத்தவங்க சொன்ன செய்தியை நான் ஒரு ஊடகத்துல பேசுறேன், அது செய்தி ஆகுது. இதுக்கே இவ்வளவு பதற்றப்படுறவங்க நேரடியா அவங்க மேல குற்றஞ்சாட்டி இருக்கிற அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு அவங்கள எப்படி பழி தீர்ப்பாங்கன்றது அதுதான் நான் கேட்ட. முதல்ல பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க? இதுவரையும் இல்லை, பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க, பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க, உறுதியா கொடுக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு ப்ரீ பிளான முன்னாடி வந்து சமூக வலைதளங்கள்ல பதிவு செய்யறோம், கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு. சமூக ஊடகங்கள்ல பேசுறதுக்காக, ஒரு யூடியூப் சேனல்ல பேசுறதுக்காக இவனை குதிக்கிறேன். வாட்ஸ்அப்ல ஏற்கனவே போட்டிருக்காங்கல்ல, இந்த போலீஸுக்கு தெரியாதா? அந்த தடுத்துருக்கலாம், அந்த கொலையை தடுத்திருக்க முடியல போலீஸ். நெக்லிஜென்ஸ் ஆஃப் டியூட்டி, இது போலீஸ் செஞ்சிருக்கிற கவனக்குறைவு, வேலையில கவனக்குறைவு நடந்த கொலை. இது தடுத்திருக்க முடியும் போலீஸ். வாட்ஸ்அப்ல ஏற்கனவே போட்டிருக்கான் கொல்ல போறேன்ட்டு, கொன்னுட்டு வந்து நிதானமா இன்ஸ்டாவிலையும் வாட்ஸ்அப் மாறிட்டு. நீ யார் இப்ப கொலையாளிகளை பாதுகாக்கிற வேலையை நீ செஞ்சுட்டு இருக்கிறீங்க? கொலையாளியோட கூலிப்படியா நீ காவல்துறை அங்க சோழகிரியில வேலை செஞ்சுட்டு இருக்கு. எங்களை மிரட்டுறது, நோட்டீஸ் கொடுக்கறது, சம்மன் கொடுக்கறது, போன் பண்றது, என்ன இது? அந்த கட்சி தோழர்களை கூட்டு மிரட்டுறது, உங்களை எல்லாம் கொல்ல போறாங்க, ஜாகிரதையா இருங்க. அதாவது நீ எதுவும் அடுத்து செய்யாத, இதோட ஓடி போயிடு, அவ்வளவுதான். காவல்துறையை வந்து கொஞ்சம் ஃப்ரீயா விட்டாலே அவங்க வந்து ரொம்ப அழகா வந்து கேசல கட்டப்பட்டு இருக்கின்ற ஒரு விமர்சனம் பொதுவாக உண்டு. காவல்துறையில எல்லாரையும் நம்ம வந்து விமர்சனம் பண்ண முடியாது, நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க, நல்ல அதிகாரிகள் நேர்மையா செயல்பட்டதுக்காக இடம்பட்டு இடம் மாறி எல்லாம் போயிருக்கிறாங்க, ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, சிறையில இருக்காங்க நிறைய பேர். கடைமுறையா சொல்றாங்க, 2 பேர் சிறையில இருக்காங்க. நம்ம எல்லா காவல்துறையும் நம்ம சொல்ல முடியாது. பட் அதற்கான ஒரு இடம், அதற்கான ஒரு ரைட்ஸை வந்து இந்த அரசாங்கமோ இல்ல இந்த மாதிரியான அரசியல்வாதிகளோ கொடுக்கறது இல்லைல்ல. மேலிடத்துல பிரஷர் அப்படின்னு சொல்றாருல்ல, மேல் இடத்துல பிரச்சனை, அவங்களை ஃப்ரீயா விட்டாலே அவங்க விசாரிச்சிருப்பாங்க. பட் அது வந்து எங்களுக்கு பண்ண முடியாது. எங்களை கைது பண்ணோம், எங்க மேல நடவடிக்கை எடுக்கணும், எங்களை மிரட்டணும். அப்ப நீ யாரோட ஆளை செயல்படுற? நீ குற்றவாளிகளோட அடியாளா செயல்படுற. சட்டப்படி நான் பேசியிருக்கிறேன், நான் ஒன்னும் சட்டவிரோதமா எதுவும் பேசல. இதுக்கு இவ்வளவு பதற்றம் எதுக்கு? என்ன நடந்துடுச்சு? கொலை செய்யறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல போடுறான், இப்ப தடுத்துருக்கணும் இல்ல? இவ்வளவு வீரியமிக்க அதிகாரிகள், நேர்மையானவங்க அதை செஞ்சிருக்கணும். அப்ப இதுல யார பாதுகாக்க நீங்க இவ்வளவு முனைப்பு காட்டுறீங்க? உங்க முனைப்புன்றது குற்றவாளி பாதுகாக்கிறதுனா நீங்க நினைக்கிற ஆளுகளுக்கு வழக்குல சேர்த்திடக்கூடாது. அது வெளிப்படையாக அங்க இருந்து தகவலும் வருது நமக்கு. இவங்க திட்டமிட்டு இதை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி மிரட்டி இந்த செய்திகளை வெளியே வராம பாத்துக்கணும். அடுத்து எந்த ஊடகமும் இதை பேசிடக்கூடாது. சட்ட நடவடிக்கைன்னா எல்லா சேனலும் பத்திரிகை ஊடகங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்கல்ல. சட்ட நடவடிக்கை கோர்ட்டுக்கு போவாங்க, அவதூறு வழக்கு போடுவாங்க, டெப்ரமேஷன் அது இதுன்னு போவோம். நாளைக்கு எதுக்கு வம்பு அலைஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு ஒதுங்கிடுவாங்க. இதை பத்தி பேச இது ஒரு ஜனநாயகத்துக்கு, ஊடக சுதந்திரத்துக்கு, கருத்து சுதந்திரத்துக்கு இருக்கின்ற ஒரு எச்சரிக்கை, சவாலாதான். அது ஒரு மிரட்டல். இவர் வலது கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலர், அவர் வலதுசாரி அப்படிதான் இருப்பார். அவர் கம்யூனிஸ்ட் எல்லாம் நான் பார்க்கல. ஏன்னா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினோட தலைவரா, அவர் கம்யூனிஸ்டா இருந்தா அவர் பேச மாட்டார். குறைந்தபட்ச ஜனநாயக உணர்வு கூட இல்லாத ஒரு மனிதர் எப்படி கம்யூனிஸ்டா இருக்க முடியும்? இப்ப நீங்க தமிழக அரசுக்கு என்ன கோரிக்கை முன்வைக்கிறீங்க? ஏதாவது சொல்ல விரும்புறீங்க தமிழக அரசுக்கு? இப்ப உங்களோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது. அச்சுறுத்தல் இருக்கு. நாளைக்கு எது வேணாலும் நடக்கலாம். நாங்க சாவுக்கெல்லாம் பயர்ல, நான் அதெல்லாம் துணிஞ்சுதான் வெளியே நிக்கிறோம். அது எது நடந்தாலும் அதுக்காக நான் கவலைப்படல. ஆனா நான் முறையா நீதிமன்றத்தை அணுகி இருக்கிறேன்,
மாவட்ட ஆட்சியர்கிட்ட முறையா மனு கை துப்பாக்கி உரிமம் கேட்டு மனு கொடுத்துருக்கேன். ம், இது மேல இதையும் மீறி இதுவரையும் கிடப்புல போட்டு 8 வருஷமா வச்சிருக்காங்க. ம். இதையும் மீறி எனக்கு ஏதாவது நடந்தா முழுக்க இந்த தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பேற்று, முதல்வர் தான் அதுக்கு பொறுப்பு. எனக்கு ஏதாவது வேணும், தமிழக முதல்வர் தான் பொறுப்பேற்றுக்கணும். கம்யூனிஸ்ட் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துல வருது, நிறைய தலைவர்கள் நமக்கு ஞாபகத்துல வரும். ஆதி காலத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப சமீபத்துல இப்ப இளைஞர்களே வந்து கொண்டாடக்கூடிய ஒரு தலைவரா நல்லக்கண்ணு ஐயா இருக்கிறாங்க. அவங்களுக்கு சமீபத்துல தமிழக அரசு ஒரு விருது கொடுத்தாங்க, 1 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. 5000 ரூபாய் கூடுதலா வச்சு 1,50,00,000 ரூபாய் வச்சு தமிழக அரசுட்டே கொடுத்துட்டாங்க. பள்ளி மாணவர்களுக்கு நீங்க வந்து செலவு பண்ணுங்க அப்படின்னு. அப்படிதான் நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்திருக்கோம்ல. ஆனா இது வந்து நமக்கு வித்தியாசமா இருக்குது. இன்னொன்னு தெரியுங்களா, அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில தான் ராமச்சந்திரனும் வீரபாண்டியன் இருக்காங்க. ஓ, அதுதான் வித்தியாசமா இருக்கு நல்லக்கண்ணு நம்ம இருக்கிற அதே கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில தான். ம். நல்லக்கண்ணு மேல எனக்கு இப்ப விமர்சனங்கள் உண்டு. ம், ம். நான் மத்தவங்க மாதிரி அப்படி கண்ணை மூடிட்டு ஏத்துக்கிறது இல்ல. எல்லாரும் நல்லவரான அவங்க இருக்க முடியாது. சில விமர்சனங்கள் அவரு அவர் காலகட்டங்கள்ல ஒரு அடக்குமுறையை பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட கம்யூனிஸ்டுகள் மீது, இப்ப இவங்க மாதிரி எல்லாம் வீரபாண்டிய மாதிரி ராமச்சந்திரன் மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி இல்ல. ம், நல்லக்கண்ணு வாழ்ந்த காலங்களில் நடந்த கம்யூனிஸ்டுகள் அவங்க வரலாறு என்பது வேற. அவங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலே மிகப்பெரிய பலமுறை தடை செய்யப்பட்ட கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. வரலாறு தெரியாதவங்க எல்லாம் வந்து ஏசி ரூம்ல உட்காந்துட்டு கார்பரேட்டுக்கு சேவை செய்யற ஆட்களா இருக்காங்க. இவங்க எல்லாம் கம்யூனிஸ்டுகளே கிடையாது. அந்த கம்யூனிஸ்ட் கட்சியா தான் ஒரு நாள் நிக்க மாட்டாங்க. ம், பல சதி வழக்குகள் தடை செய்யப்பட்டு, அடக்குமுறை, அடி, உதை, துப்பாக்கி சூடு, ம், எவ்வளவு கொடுமைகள், அதையெல்லாம் தாண்டி வளர்ந்த கட்சி இது. ம். இன்னைக்கு வந்து கார்பரேட்டுகளுக்கு சேவை செய்யக்கூடிய ஆட்களா மாறி இருக்காங்க. கம்யூனிஸ்டுகளை மிரட்டுறாங்க. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை வச்சுன்னு கம்யூனிஸ்டுகளை மிரட்டுறாங்க. ம், கம்யூனிஸ்ட் கட்சின்னு பேரை வச்சுன்னு கம்யூனிஸ்டுகளை மிரட்டுறாங்க. ம். இவர்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சம்பந்தமே கிடையாது. வீரபாண்டி எப்படி வந்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான்லாம் இந்த சதி வழக்குகளை, இந்த அடக்குமுறை காலங்கள்ல சிறை, சித்திரவதை எல்லாத்தையும் சந்திச்சுட்டு வந்த, அரசு பணிகளை எல்லாம் விட்டு வந்து கட்சிக்காக நின்று தியாகம் செஞ்சு அந்த தலைவர்களால் வளர்க்கப்பட்டவன், அரசியல் சொல்லிக் கொடுக்கப்பட்டவன். ம், இந்த பக்கம் அதுக்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி பிளவுகள் ஏற்பட்டு ஒரு நக்சல்வாரி இயக்கத்தினுடைய அரசியல் தலைவர்களோட நெருக்கமா இருந்து, ம். புலவர் கலிபெருமலையா போன்றவர்களோட நெருக்கமா இருந்து அரசியலுக்கு அடக்குமுறைகளை தெரிஞ்சுக்கணும். எதுவுமே தெரியாம குளிர்சாதன அறையில உட்காந்துட்டு கம்யூனிஸ்ட் பேசுறதுலாம் கம்யூனிஸ்ட் கிடையாது. மக்கள் கிட்ட போகணும், மக்கள் பிரச்சனை என்னன்னு தெரியணும். மேடை போட்டு பேசிட்டு எனக்கு ஒரு நாளைக்கு போயிடுறது மட்டும் கம்யூனிஸ்ட் கட்சி கிடையாது. ம், ஒரு போராட்டம், பேருக்கு போராட்டம், மதியம் போலீஸ் மண்டபத்தில் வச்சு ஒரு சாப்பாடு கொடுப்பான், வந்துடுறதுக்கு போராட்டம் கிடையாது. போராட்ட வடிவங்கள் பல வடிவம் இருந்தது. அந்த வடிவங்களை சந்திச்சுட்டு வந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட வரலாறு எனக்கு தெரியும். அதெல்லாம் படிச்சிருக்கிறோம், கூட இருந்து கேட்டிருக்கிறோம், அவர்களோட பழகி இருக்கிறோம். அது இந்த தலைமுறையினர் தான் தோழர் நல்லக்கண்ணு இன்னைக்கு இருக்காரு. ம். அவர்ல இப்ப அடக்குமுறையில சந்திச்சிருக்காரு. அந்த மாதிரி வந்தவங்களா இருந்தா, அந்த வரலாறு தெரிஞ்சிருந்தாங்களா இவங்க நடந்துக்க மாட்டாங்க. ம், இன்னைக்கு முழுக்க முழுக்க காவல்துறையை இயக்குறவங்களா இவங்க இருக்காங்க. காவல்துறை இவங்க கட்டுப்பாட்டுல இயங்குது. ம், இவங்க சொன்னா காவல்துறை கேட்கற அளவுக்கு இருக்கு. ம். எப்படி இவங்க மக்கள் நண்பர்களா இருக்க முடியும்? பார்க்கலாம். அதுக்கு அடுத்து உங்க மேல உள்ள அந்த வழக்கு எப்படி மூவ் ஆகுது, அந்த வழக்கு எப்படி போகுது. கண்டிப்பாக அண்ணன் வேல்முருகன் வந்து சந்திக்க போறாங்க. அதற்கு அடுத்த கட்டம் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். தோழர் வேல்முருகன் பேசியிருந்தாரு, தோழர்கிட்ட ம், பாத்துக்கோன்னு தான் சொல்லியிருக்காரு. ம். தோழர் கொளத்தூர் மணி நேத்து கூட பேசினாரு. ம், அதனால இதை பத்தி எல்லாம் நாங்க ஒன்றும் வருத்தப்படல. நாங்க ஒரு பெரிய அளவுக்கு இதை நான் கொண்டு போவோம். அவர்கள் கைவிட்டாலும் இந்த தலைவர்கள்லாம் ஒரு இடத்துல உட்கார வச்சு இதுல இருக்கிற உண்மைகளை நாங்க வெளியே கொண்டு வருவோம். நீதிமன்றத்தை அந்த குடும்ப விட்டால் நாங்க விட மாட்டோம். ம், எப்ப என் மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகளை அவதூறு சொன்னாங்க, இது என்ன உண்மை இருக்குன்றத நீதிமன்றத்தை நாடுவோம். ம், அது உச்ச நீதிமன்றம் வரையுமானாலும் எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ம், எங்களுக்கு பணம் தேவையில்லை. எங்களுக்காக இலவசமா ஆஜராகி வாதாடுறதுக்கு வழக்கறிஞர்கள் இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம். அதை செய்வோம் நாங்க. நீ என் மேல எந்த வழக்கு வேணாலும் போட்டுங்க. நீ அது வாய்ப்பு இருந்தா இந்த ராமச்சந்திரன் திருப்தி படுத்த என்கவுண்டர் கூட போடு. அவ்வளவு வேகமா தேடிட்டு இருக்காங்க. இதுல அவ்வளவு சிக்கல் இருக்கு. பிரஷரா ம், என்ன பிரஷர் உங்களுக்கு வந்துட போகுது? பிரஷர் வரும். நீதிமன்றம் உங்களுக்கு பிரஷர் கொடுக்கும். ம், அப்ப நீங்க உணர்வீங்க, அப்ப தெரிஞ்சுக்குவீங்க. ம். நீதிமன்றத்துலதான் முடியும். சட்டப்படி நடந்துக்கின்னு தான் நான் கேட்கறோம். ம், சட்டத்தை மதிங்க. ம், சட்டப்படி நடந்துக்குன்னு சொல்றோம். அதுக்காக யாரும் கொலையாளியை பாதுகாக்கிறதுக்கு, கொள்ளை கும்பலை பாதுகாக்கிறதுக்கு சட்டவிரோதமா ம், இந்த மாதிரி கள்ள கூட்டணி வச்சுன்னு கள்ள கூட்டணி வெளிப்படையாவே செயல்படுறாங்க. ம், சூளகிரி காவல்துறை இந்த விஷயத்துல வெளிப்படையாவே செயல்பட்டுருக்காங்க. நான் சொன்ன இந்த 2-3 சம்பவங்களை பாருங்க. ம், இது தேவை அந்த காவல்துறைக்கு? ம், ஒரு யூடியூப் சேனல்ல பேசணும்னா நான் என்ன அதுல கிரிமினல் இன்டென்ஷன் இருக்குன்னு பார்க்கணும்ல. மொத்தமா உடனே ஒரு சம்மன், விசாரணை, ஆளை விட்டு தேடுறது, இதெல்லாம் யாரும் பயமுறுத்துறதுக்கு? இப்ப சமீப காலங்களாகவே வந்து ஊடக சுதந்திரம் இல்ல.
பத்திரிகை சுதந்திரமும் இங்க ஒரு இல்ல. ஒரு எது பத்திரிகையாளர் பேசினாலுமே வந்து உடனே சம்மன் அனுப்புறாங்க, வழக்கு தொடுக்குறாங்க. பேசாதீங்க, நிறைய இப்ப அதுதான் பார்த்திருக்கோம், நிறைய கைதுகள்லாம் வந்து கருத்துரிமை பண்றாங்க. இன்னைக்கு நசுக்கப்படுது. ஆனா என்ன நமக்கு ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, முன்னாள் முதல்வர் கலைஞர் வந்து ஒரு பத்திரிகையாளர், மூத்த ஆ, பத்திரிகையாளர். அப்படிப்பட்ட சமூக நீதி பேசக்கூடிய ஒரு கட்சி வந்து இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க அப்படின்றப்ப ஊடக சுதந்திரத்தை எப்படி அவங்க நெருக்கிறாங்க? எனக்கு புரியவே இல்லது. இன்னைக்கு பேனாக்கு செலவைக்கிறாங்க, ஐயாவுடைய பேனாக்கு ஒரு செலவைக்கிறாங்க. பத்திரிகையாளர் ஆஹ் அது நான் வைக்கிறாங்க அடையாளப்படுத்துறேன். அப்படின்னா அந்த ஊடக சுதந்திரத்தை, அந்த பத்திரிகை சுதந்திரத்தை நெரிக்கிறதுக்கு எப்படி இந்த தமிழக அரசு வந்து ரைட்ஸ் கொடுக்குறாங்கன்றது நமக்கு கேள்வியாக உள்ளது. இப்படியே போனாக்க எப்படி வந்து பொதுமக்கள் வந்து பேச முடியும்? எல்லாத்துக்குமே இங்க ரைட்ஸ் இருக்குது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது, அடிப்படை உரிமை இருக்கு நமக்கு நம்மளுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு. நம்ம நாகரிகமா தான் பேசியிருக்கோம். அது நீங்க டைரக்டா சொல்லவே இல்லை. அந்த மக்கள் வந்து குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க, போராட்டம் ஆர்ப்பாட்டம் குடும்பத்தாரே சொல்லியிருக்கிறாங்க. அப்ப வந்து உங்க மேல வந்து தனிப்பட்ட முறையில வந்து சம்மன் அனுப்புறது வழக்கு அது பாத்துக்கலாம். நம்ம சேனல் மீது சட்டரீதியா வந்து கொள்வோம், அது கொடுத்துருக்காங்க. ஒண்ணும் பிரச்சனை சட்டரீதியா செங்கலம் கொள்வோம். செங்கலம்ன்ற பெயர்ல வந்து அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. நாம தவறு பண்ணல, நம்ம வந்து சட்டத்தை சந்திக்க தயாரா நம்ம இருக்கிறோம். இருந்தாலும் கூட மூத்த பத்திரிகையாளரான கலைஞருடைய மகன் ஸ்டாலின், மு க ஸ்டாலின், மதிப்புக்குரிய தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு ஆட்சி செய்துட்டு இருக்கும் பொழுது இப்படி ஊடக சுதந்திரத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக, ஒரு அச்சுறுத்தலாக நமக்கு இருக்குது இல்ல இது இப்ப பார்க்கும் பொழுது. நம்ம இவரு இருக்காரு இல்லைங்க, இந்த ம், வலது கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலர் வீரபாண்டியன், ம், அவருக்கெல்லாம் ஸ்டாலின் நம்ம மு.க. ஸ்டாலின் தான் தெரியும் நினைக்கிறேன். ம், ம். ஏன்னா இவங்க கூட்டணி தானே தெரியாம. அதுதான் ஸ்டாலின் ரஷ்ய ஸ்டாலின் தான் இருக்காரு, ரஷ்ய புரட்சியில் ஈடுபட்டவர். லெனின் இப்ப ஆமா ஆமா. தோழர் ஸ்டாலின், ம். அந்த ஸ்டாலின் அவங்க பேர் தானே நினைச்சு ஐயாக்கு போடக்கூடாது. வச்சிருக்குது. ம், அவர் பேரு தான் அவங்க அப்பா வச்சாரு. ம். ஆனா இவருதான் அந்த ஸ்டாலின் நினைச்சிருக்காரு என்னன்னு தெரியல. நம்ம அந்த வரலாறு வீரபாண்டியன் தெரியாமலே கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிறாங்க. ரொம்ப அறியாமையில இந்த அப்பாவி, நான் அவருக்கு தோழர் அனுதாபம். ஸ்டாலினும் மு க ஸ்டாலின் ஐயாவும் மீண்டும் கூட தெரியாம அவரை இருப்பாங்க. நான் வந்து வீரபாண்டியனை பரிதாபப்படுறதை தவிர வேற எதுவும் புரிஞ்சுக்க முடியல. தமிழக அரசுக்கு வந்து நம்ம அவரு வைக்கக்கூடிய என்ன அவர் நினைச்சு இந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்காருன்னா, அடுத்து இதை பத்தி யாரும் பேசிட கூடாது, ஒரு அச்சுறுத்தல், மிரட்டல், ஒரு ரவுடிசம், அரசியல் இல்ல ரவுடிசம். அப்படி வந்து அவதூறு பரப்புறதாக இருந்தா நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. தயார். லீகலா வந்து இது நீங்க வந்து action எடுங்க. ஊடகத்தை மிரட்டுறதுக்காக, கருத்து சுதந்திரம் பறிக்கிறதுக்காக ம், இப்படி ஒரு அச்சுறுத்தலை பொது வெளியில ஒரு அறிக்கையா ஒரு பொறுப்புமிக்க கட்சியினுடைய தலைவரா இருந்து செஞ்சிருக்காரு. ஆனா அதனுடைய எதிர்வினை எனக்கு வேற மாதிரி போயிருக்கு. வீரபாண்டியன் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ம், சமூகத்தை புரிஞ்சுக்கினாதான் நீ ஒரு கம்யூனிஸ்டா இருக்க முடியும். ம், அதை விட்டுட்டு நீ ஏதோ வானலாவே அதிகாரம் வந்துடுச்சு, நீ அந்த கட்சிக்கு தான் மாநில செயலாளர், ம், ஒட்டுமொத்த மக்களுக்கும் கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு இதோட இந்த அறிக்கையோட பின்விளைவு என்ன நடந்திருக்கு தெரியுங்களா? ம். பல யூடியூப் சேனல்ல 10 பத்திரிகைகளும் பேசிட்டு இருக்காங்க. அறிக்கை எனக்கு நேரம் வந்து- இல்ல. அறிக்கை வந்தது பிறகு. அறிக்கை வந்த பிறகுதான் என்கிட்ட இந்த விஷயமா பேசுறாங்க. கூட 2 சேனல் பேசிட்டு தான் உட்காந்துக்கிறோம். ம், நான் இப்பதான் கடுமையான குற்றச்சாட்டு ஆதாரங்களோட வச்சிருக்கேன். ம், அதனால நான் இவங்க இந்த அச்சுறுத்தல், இந்த என்னமோ பணங்காட்டு நெறினோம் சலசலப்புகளும் அஞ்சாது. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவன். வீரபாண்டியன் வேணா ஏசிஆரியில இருந்துட்டு அரசியல் பண்றவரா இருக்கலாம். நான் சந்தன காட்டுக்கு போயிட்டு வந்தவன், முந்திரி காட்டோட தொடர்புல இருந்தவன், எல்லா அரசியலும் எனக்கு தெரியும். உன்னை விடவும் இவனுக்கு கம்யூனிஸ்ட் அரசியல் நன்றுக்கு தெரியும். அதனால சும்மா அந்த அப்பாவி முகத்தை வச்சுட்டு வெகுளித்தனமா பேசுறதுனால உன்னை பெரிய ஓய்க்கிறேன்னு நினைச்சோம். நீ யாரை பாதுகாக்க நிக்கிறன்றதான் உங்களை பார்க்க போறாங்க. ம். அவங்க முகத்தோட சேர்ந்து தான் முகம் தெரியும். அதனால இந்த அச்சுறுத்தல் வேலை, இந்த ஜனநாயக விரோத வேலைகளை முதல்ல நிறுத்தணும். இந்த பிக் பாக்கெட் பிளேடுகளை விட்டு மிரட்டுறது, இந்த வேலைகளை அது உங்க கலாச்சாரம், அது நான் இது பண்ணிக்கிறேன். நான் ஒரு கம்யூனிஸ்டா இருக்கிறதுனால இதை எப்படி எதிர்கொள்ளணும்னு எனக்கு தெரியும், சட்டப்படியும் தெரியும். அதனால முதல்ல மக்களுக்கானவர்களா நீங்க மாறுங்க. அதுதான் நாங்க 12ல இருந்து பழனி கொள்ளைக்கு முன்ன இருந்து அந்த தோழர்கள் தாக்கப்பட்டதுல நாங்க அதை தான் வலியுறுத்துறோம். அதை விட்டுட்டு போயிட்டு சில்லறத்தனமான வேலை பண்றது, இந்த போலீஸை ஏவி விடுறது. இப்ப போலீஸுக்கு உங்களுக்கு என்ன உறவு? அப்ப கொலையாளிகளை பாதுகாக்கிற வேலை உங்களுக்கு எதுக்கு? ராமச்சந்திரனா நான் சொல்லல, அந்த மக்கள் சொல்றாங்க, அந்த கட்சிக்காரங்க வந்து குடும்பத்தை சார்ந்த சொல்றாங்க. அதை நான் வந்து மீடியாவில பேசுறேன். என் மேல ஏன் இவ்வளவு வேணுமோ அவதூறுன்னு சொல்லிட்டு நீங்க ஓய்கிறாங்களா? மக்கள் கிட்ட போய் சொல்லுங்க, இதெல்லாம் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. அது சொல்ல உங்களுக்கு திராணி இல்லையே, என் மேல ஏன் பாயறீங்க? ரொம்ப ரொம்ப நன்றி தோழர். நன்றி. நம்ம மீண்டும் சந்திக்கலாம், என்ன நடக்குன்ற பார்ப்போம். தமிழக முதலமைச்சர் மேடையில பேசும்போது சொன்னாங்க, நானும் பாதி கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த கட்சி தான் வந்து இன்னைக்கு ஆட்சியில இருக்குது. மூத்த பத்திரிகையாளர் நான் சொன்ன மாதிரி கலைஞருடைய ஆட்சி தான் இன்னைக்கு இருக்குது. தமிழக அரசுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு விடயம், நம்ம சேனல் மீதும் வந்து வழக்கு தொடுத்திருக்கிறாங்க, ஒரு அறிக்கையை வந்து கொடுத்திருக்கிறாங்க. ஊடக சுதந்திரத்துக்கு ஜனநாயகத்துக்கு எதிராக இந்த ஒரு விடயங்கள்லாம் கையில் எடுக்கும் பொழுது தமிழக அரசு வந்து இதற்கு வந்து ஒரு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல கடமை இருக்குது, இடத்துலயும் அவங்க இருக்கிறாங்க, சொல்லுவாங்க அப்படின்றத நாம எதிர்பார்க்கலாம். ஏன்னா செங்கலம்
அப்படின்ற சேனல் வந்துட்டு உங்களுக்கான தளம், இது வந்து எங்களுக்கான தளம் அல்ல, பொதுமக்களுக்கான ஒரு தளம். எப்படி வந்து தோழர் வேடியப்பன் சொன்னாங்களோ அதே மாதிரி இந்த செங்களம் என்பது மக்களுக்கான ஒரு தளம், மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு தளமாக இருக்கும் பொழுது ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்துட்டு நீங்க ஒரு வழக்க போடுறீங்க, ஒரு அறிக்கை விடுறீங்க அப்படின்னா நிச்சயமாக ஊடக சுதந்திரத்தை வந்து நெருக்கிற மாதிரியான ஒரு விடயம் இங்க நடந்துட்டு இருக்குது. தமிழக அரசாங்கத்துக்கு மறுபடியும் நாம அதுதான் சொல்ல விரும்புறோம். ஜனநாயக உரிமை அது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தனிப்பட்ட எல்லாத்துக்குமே நாம எப்படி வந்து ஓட் பண்றோம் இல்லையா, நமக்கு வந்து ஓட்டு உரிமை அப்படின்றது தனிப்பட்ட உரிமை, அது நம்மளுடைய ரைட்ஸ், அது அதான் யாருக்காக விட்டு கொடுக்க முடியாது. அதே மாதிரி பொது தளத்துல ஒரு கருத்தை வந்து நாம தெரிவிக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க வந்து அதற்கான ஒரு லீகலா ஒரு பதில் கருத்து எடுங்க, இல்ல ஆக்ஷன் எடுங்க. பட் அதை விட்டுட்டு வந்து மிரட்டுறது, அச்சுறுத்தல் பண்றது எல்லாம் எந்த விதமான செயல் அப்படின்றது நமக்கு புரியல. சோ கண்டிப்பாக இந்த வழக்கு அடுத்த கட்டம் எப்படி மூவ் ஆகுன்றத தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம். மக்களாக்கி நீங்க வந்து செங்களம் இது உங்களுக்கான தளம், கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை என்னன்றதை நீங்க பதிவு பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் KV ஈஸ்வர். நன்றி, வணக்கம்.